காலை வணக்கம். செந்தமிழ் சிற்பிகள் உரையரங்க தொடர்வரிசையின் 8வது நிகழ்வில் இன்று கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறும் சிறப்பு நிகழ்விற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர், முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர், நூலர்கள், வாசகர்கள் உள்ளிட்ட அவையோர் அனைவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறது நமது அண்ணா நூற்றாண்டு நூலகம். நிகழ்வின் துவக்கமாக இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு அரசு அகில இந்திய குடிமைப்பணி பயிற்சி மையத்தின் முதல்வர் முனைவர் சங்கரசரவணன் ஐயா அவர்களை வரவேற்று நமது அன்பின் வெளிப்பாடாய் நினைவு பரிசு வழங்கிட நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் முனைவர் காமாட்சி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை இந்த அவைக்கு அறிமுகம் செய்திட நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் திருவாளர் சு மணிகண்டன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் முனைவர் சங்கரசரவணன் அவர்கள் தமிழ் இலக்கியம், மேடை பேச்சு, எழுத்து, பொது அறிவு, போட்டித் தேர்வு, பயிற்சி உள்ளிட்ட தளங்களில் இயங்கி வருகிறார். கால்நடை மருத்துவத்தில் முதுகலை பட்டமும் கால்நடை உயிரி தொழில்நுட்பத்தில் முனைவர் பட்டமும் பெற்றவர். தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறையில் பணியாற்றியவர். இந்திய ஆட்சிப்பணி உள்ளிட்ட பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு ஆயத்தமாகும் மாணவர்களுக்கு பல ஆண்டுகளாக பயிற்சி அளித்து வருகிறார். இந்தியா வரலாறும் பண்பாடும், பொது தமிழ் களஞ்சியம் உள்ளிட்ட நூல்களை எழுதியுள்ளார். இவரது கையளவு களஞ்சியம் நூல் மிகுந்த கவனத்தை பெற்று விற்பனையில் சாதனை பெற்ற ஒரு நூலாகும். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் இணை இயக்குநராக புதிய பாடத்திட்டம், பாடநூல் ஆக்கம், பாடநூல் மொழிபெயர்ப்பு ஆகிய பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர். மேலும் பொது நூலக இயக்கத்துடன் இணைந்து பன்னாட்டு புத்தக திருவிழா, இலக்கிய திருவிழாக்களில் பெரும் பங்காற்றியவர். தற்பொழுது தமிழ்நாடு அரசு சென்னை அகில இந்திய குடிமைப்பணி பயிற்சி மையத்தின் முதல்வராக சிறப்புற இயங்கி வரும் முனைவர் சங்கரசரவணன் அவர்களின் பணி தொடர்ந்து சிறக்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. தொடர்ந்து கவிஞராற்றுப்படை எனும் தலைப்பில் உரையாற்ற முனைவர் சங்கரசரவணன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அறிஞர் அண்ணா அவர்களின் பெயரில் அமைந்துள்ள இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட செந்தமிழ் சிற்பிகள் அரங்கத்தில் 180 தமிழ் ஆளுமைகளின் ஓவியங்களும் அவர்களை பற்றிய குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. முதல் தளத்தில் அந்த ஓவிய அரங்கையும், தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓவிய அரங்கில் தமிழ் ஆளுமைகளையும் அவர்களுடைய கையெழுத்து பிரதிகள், அவர்களுடைய படைப்புகள் பற்றிய குறிப்புகள் என்று ஏராளமான செய்திகளை அறிந்து கொள்வதன் மூலம் இளைய தலைமுறை தமிழ் ஆர்வம் கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்பதை மனதில் கொண்டு தமிழ்நாடு அரசு இந்த அரும்பணியை செய்திருக்கிறது. அதன் தொடர் பணியாக அந்த ஆளுமைகளை பற்றிய தொடர் சொற்பொழிவுகளை, ஒவ்வொரு ஆளுமையை பற்றியும் ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து அதை பதிவு செய்து இணையத்தில் பதிவேற்றம் செய்கின்ற ஒரு நல்ல தமிழ் பணியையும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் தற்போது தொடங்கியுள்ளது. அந்த அடிப்படையில் இதுவரை 7 உரைகள் நிறைவேறி இருக்கின்றன. இன்று நிகழ்த்த இருப்பது 8வது உரை. இங்கே இந்த உரை என்பது இங்கே வந்து அமர்ந்து கேட்பவர்களுக்காக மட்டும் நிகழ்த்தப்படுவதில்லை. இது குறிப்பாக நிகழ்த்தப்படுவதனுடைய நோக்கம் இளைய தலைமுறை தமிழறிஞர்களை புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ் ஆர்வம் பெற வேண்டும், தமிழுக்கு தொண்டாற்றியவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், தங்கள் தமிழ் ஆர்வத்தையும் தமிழ் படைப்புத்திறனையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த செந்தமிழ் சிற்பிகள் உரையரங்கம் என்பது நிகழ்த்தப்படுகிறது. இதில் ஏற்கனவே 2 ஆளுமைகளை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தது. புதுமைப்பித்தன் அவர்கள் பற்றி அவருடைய பிறந்த நாளில் நான் பேசியிருக்கிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளில் கலைஞர் அவர்களை பற்றி சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் இமயம் அவர்களும் நானும் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. இன்று நான் நிகழ்த்த இருப்பது 3வது முறை. இவ்வளவு நெருக்கத்தில் கவி பேரரசு அவர்களின் பிறந்த நாள் வந்ததால் நான் வேண்டி விரும்பி அண்ணா நூற்றாண்டு தலைமை நூலகரிடம் கேட்டுக்கொண்டேன், இந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று.
என்றால் தனிப்பட்ட முறையில் நான் கவிஞருக்கு நன்றி கடன் உடையவனாக இருக்கிறேன். இன்றைக்கு நான் கால்நடைத்துறையில் பணியாற்றி கொண்டிருந்தாலும் கல்வித்துறையில் ஏராளமான பணிகளை செய்வதற்கு அவருடைய தமிழ் படைப்புகள் எனக்கு ஊட்டிய படைப்பார்வம் ஒரு காரணம். என்னை போன்ற ஏராளமான பேர்களுக்கு தமிழ் ஆர்வத்தை ஊட்டியதில் கவிஞர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது. இதை ஒப்புக்கொள்ளாதவர்கள் எவருமே கிடையாது. எழுத்தாளர் ஜெயமோகன் கூட கவிஞர் வைரமுத்து ஆளுமை சித்திரம் என்று ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். நீங்கள் இணையத்தில் தேடினால் கிடைக்கும். எழுத்தாளர் ஜெயமோகனுக்கு கவிஞருடைய கவிதைகளில் பெரிதாக உடன்பாடு இல்லை என்று அந்த கட்டுரையில் தெரிகிறது. ஆனால் அவரால் மறுக்க முடியாத ஒரு பேருண்மையாக நிற்பது கவிஞருடைய எழுத்துக்கள் ஏராளமான இளைஞர்களுக்கு உற்சாகமூட்டி இருக்கின்றன, தமிழ் ஆர்வமூட்டி இருக்கின்றன, அவர்களை வாழ்க்கையில் சாதிக்க தூண்டியிருக்கின்றன. அவ்வாறு சாதித்த ஒரு பெரும் கூட்டம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. அவர்கள் நன்றி உணர்வோடு சுயநலம் இல்லாமல் கவிஞர் மீது அன்பு பாராட்டுகிறார்கள் என்று கவிஞருடைய ஆளுமை சித்திரத்திலே எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதுகிறார். இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்பது நாம் அடிக்கோடிட்டு கவனிக்க வேண்டிய விஷயம். கவிஞருடைய படைப்புகளை சிறந்து சிலாகித்து பல்வேறு ஆளுமைகள் பேசியிருக்கிறார்கள். அசோகமித்திரன் மிகச்சிறந்த படைப்பாளி. அவர் வைரமுத்து கவிதைகள் என்ற தொகுப்புக்கு எழுதிய முன்னுரையில் மிக அற்புதமாக குறிப்பிடுகிறார். பண்டிதர்களும் பாமரரும் அறிந்த கவிஞர் என்று கவிஞரை பற்றி. இதை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு சாதாரண வாசகம் போல தோன்றும். பண்டிதர்களுக்கு கவிஞர்களை பற்றி தெரியும், பாமரர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவர்களுக்கு திருவள்ளுவர் தெரியும், பாரதியார் தெரியும், கண்ணதாசன் தெரியும், இளங்கோடிகள் தெரிந்திருக்கலாம், வெங்கோடிகள் தெரிந்திருக்கலாம். அது ஏன்னா சில பேர்ட்ட சிலப்பதிகாரத்தை எழுது யாருன்னு கேட்டால் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் சிலப்பதிகாரம் எழுதியிருக்காங்க சார், யாரோ எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி இளங்கோடிகள் தெரிந்திருக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். கம்பராமாயணத்தை எழுதியவர் கம்பர் என்று பெயரிலே வருவதால் சொல்ல முடியும். அதை கூட சில பேர் தப்பாக சொல்லியிருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியும். அதை பற்றிய மீம்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கிறது. இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கின்ற பொழுது இன்றைய காலகட்டத்தில் கவிஞருடைய அசோகமித்திரன் சொல்கிற மாதிரி பண்டிதர்களும் பாமரரும் அணிந்த கவிஞர் என்பது ஒரு கவிஞருக்கான நட்சத்திர அந்தஸ்து. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு இலக்கிய ஆளுமையாக இருந்து கொண்டு திரைப்பாடல் எழுதி வசன இலக்கியம் என்று சொல்லக்கூடிய உரைநடை இலக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த இதில் 2 அற்புதமான நாவல்கள், கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம் என்ற வட்டார வழக்கு நாவல் என்பது ஒரு தனி வகைமை என்று சொல்வோம். அந்த வகைமையில் வட்டார வழக்கு இலக்கியத்தினுடைய பிதாமகர் என்று போற்றக்கூடிய கி ராஜநாராயணனே பாராட்டக்கூடிய அளவுக்கு கீரா அவர்கள் கவிஞருடைய கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டு இதிகாசத்தை பாராட்டி எழுதியிருக்கிறார். அவருடைய வைரமுத்து கவிதைகள் எழுதும்போது அவருடைய கவிதைகளில் எப்படி அவருடைய நாவல்களில் சிறப்பு இருக்கிறது என்பதை கீரா அவர்கள் பாராட்டியிருக்கிறார். பெரும் படைப்பாளியும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவரும் சரஸ்வதி சம்மான் விருது பெற்றவருமான இந்திரா பார்த்தசாரதி கவிஞருடைய படிமங்களை பற்றி சிலாகித்து எழுதியிருக்கிறார். இப்படி தன் சமகால படைப்பாளிகளால், பொதுவாக ஒரு புலவரோ ஒரு எழுத்தாளரோ ஒரு கவிஞரோ இன்னொருவரை பாராட்ட மாட்டார் என்பதுதான் நியதி. தந்தை பெரியார் சொன்னார், 2 புலவர்கள் சந்தித்தால் அந்த இடத்திலே 3 போலீஸ் ஸ்டேஷன் வேண்டும் என்று. ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு தூரம் சண்டை போட்டுக் கொள்வார்கள், ஒருவரை இன்னொருவர் அங்கீகரிக்க மாட்டார்கள். அப்படி இருக்கின்றபடி பட்சத்தில் தன் சமகால படைப்புகளால் கொண்டாடப்படுகிற மூத்த எழுத்தாளர்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு படைப்பாளியாக கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் இருக்கிறார். எழுத்தாளர் ஜெயமோகன் சொன்ன மாதிரி அவருடைய ஆளுமை சித்திரத்தில் பல்வேறு இளைஞர்களை ஊக்குவித்தார்கள். அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு எளிய உதாரணம். நான் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது கவிஞரை சந்தித்தேன் 1996ஆம் ஆண்டு. அப்பொழுது நான் கல்லூரியுடைய இலக்கிய மன்றத்திலே பேச்சு போட்டியிலே பரிசு வாங்கியிருந்தேன். 1995ஆம் ஆண்டு தஞ்சாவூரில் நடைபெற்ற 8ஆம் உலகத்தமிழ் மாநாட்டில் தமிழால் இயலும் என்ற தலைப்பிலே உரையாற்றி அப்போதைய தமிழக முதல்வரிடம் பரிசு பெற்றிருந்தேன். அது பற்றி அந்த பரிசு சான்றிதழை எல்லாம் கவிஞரிடம் காண்பித்துவிட்டு நான் தமிழ் மன்றத்திலே பெற்ற பரிசாக பெற்ற புத்தகம் தண்ணீர் தேசம் என்ற புத்தகம். அந்த புத்தகத்தை கவிஞரிடம் காட்டினேன். கவிஞர் என்னை பாராட்டிவிட்டு,
20 நிமிடம் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். நான் ஒரு கல்லூரி மாணவன் என்ற போதும் அதை பற்றி நான் விரிவாக இன்னொரு கவிஞரோடு கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியிலேயே பதிவு செய்திருக்கிறேன். சென்னை பன்னாட்டு புத்தக விழா ஒட்டு இலக்கிய முகவர்கள் அவர்களுக்காக நாங்கள் ஒரு பயிற்சி பட்டறை நடத்தினோம். அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழாவில் கவிப்பேரரசு அவர்கள் வந்து கலந்து கொண்டார். அந்த விழா நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலேயே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விழாவிலே என்னுடைய அனுபவத்தை கவிஞரோடு நான் முதல் சந்தித்த அனுபவத்தை விரிவாக பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதே விழாவில் கவிஞரும் என்னை பற்றி பேசியிருக்கிறார். அந்த சந்திப்பிலே 20 நிமிடம் பேசிட்டு அவருடைய தண்ணீர் தேசம் புத்தகத்திலே நான் இங்கே அந்த புத்தகத்தை எடுத்து வந்தேன். தண்ணீர் தேசம் புத்தகத்திலே அவர் எனக்கு எழுதி கையெழுத்திட்டார். அன்பு சரவணன், உங்கள் இலக்கிய இதயம் என் நேசத்திற்குரியது. உங்கள் ஆர்வம் ஆற்றலாக வளர வாழ்த்துகிறேன். வைரமுத்து என்று கையெழுத்திட்டு 15/10/1996 இந்த இதை அவர் எனக்கு பரிசளித்தார். இது அவரோடு முதலாக நான் சந்தித்த சந்திப்பு. நீங்கள் திரும்ப கூட ஜூம் பண்ணி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன்ல. அதற்கு பிற்பாடு நான் பல்வேறு சந்தர்ப்பங்களை அவரை சந்தித்திருக்கிறேன். என்னை பாராட்டியிருக்கிறேன். என்னுடைய புத்தகங்கள் வந்த பொழுது கையளவு களஞ்சியம் என்ற புத்தகம் விகடனில் வந்த பொழுது நான் எல்லோரும் பல பேருக்கு அந்த புத்தகத்தை நான் பரிசளித்தேன். முதல் புத்தகம் வந்த பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அல்லவா. அதுபோல் எல்லோரும் கூட போய் கொடுத்தேன். எல்லோரும் வாங்கி கொண்டார்கள். எனக்கும் பல்வேறு நபர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் புத்தகங்களை பரிசளிக்கிறார்கள். ஆனால் நான் அந்த புத்தகத்தை படித்துவிட்டு அவர்களிடம் பேசியது ரொம்ப குறைவு. எப்பொழுதாவது ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசியிருப்பேன். அது சாதாரண ஆளான எனக்கே எப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு எவ்வளவு பெரிய படைப்பாளி, எவ்வளோ பேர் புத்தகம் கொடுத்துருப்பார்கள். ஆனால் நான் கொடுத்த புத்தகத்தை அவர் படிப்பார் என்றோ அது பற்றி பேசுவார் என்றோ எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நான் கோடம்பாக்கத்தில் குடியிருந்த பொழுது ஒரு நாள் எனக்கு ஒரு 10 நாள் கழித்து அவரிடமிருந்து அழைப்பு வந்தது. நான் வைரமுத்து பேசுகிறேன் என்று. நான் அவருடைய குரல் மாதிரி இருக்கிறது யாரோ மிமிக்ரி செய்து ஏமாற்றுகிறார்கள் என்று தான் நினைத்தேன். அவரே பேசினார். பேசி உங்களுடைய புத்தகத்தை படித்து விட்டேன் என்று மிகவும் மனம் திறந்து பாராட்டினார். அந்த புத்தகத்தில் கையளவு களஞ்சியம் என்ற புத்தகம் விகடன் வெளியிட்ட அந்த புத்தகம் 20 நிமிடங்கள் என் மனைவி இங்கே இருக்கிறார். அவருக்கு தெரியும் என் கண்ணிலிருந்து தண்ணீராக வருகிறது. அவ்வளவு தூரம் இந்த புத்தகத்தை சிலாகித்து உண்மையிலே படித்திருந்தால் தான் பேச முடியும். பாக்டீரியாவுக்கும் வைரஸ் என்பதற்கும் என்ன வித்தியாசம் என்று உங்கள் புத்தகத்தில் சொல்லியிருக்கிறீர்கள், மிக நுணுக்கமாக சொல்லியிருக்கிறீர்கள். இன்று தான் நான் அவ்வளவு விளக்கமாக அறிந்து கொண்டேன் என்று சொன்னார். சங்க பெண்பால் புலவர்கள் 30 பேரை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள் என்று சொன்னார். அதற்கு கூட அது ஒரு பொது அறிவு புத்தகம். பல்வேறு விஷயங்கள் தாங்கியிருக்கும். அதில் வரலாறு, புவியியல், எல்லா விஷயங்களையும் தாங்கியிருக்கும். அதில் இலக்கியம் பற்றிய ஒரு பகுதியும் இருக்கும். அந்த இலக்கியம் பற்றிய பகுதியிலே நான் ஒரு விஷயம் எழுதியிருந்தேன். பெரிய புராணத்தில் 63 நாயன்மார் என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த 63 நாயன்மார் வரலாறையும் ஒவ்வொரு வரிகளில் எழுதியிருந்தேன். இந்த நமக்கு எல்லோருக்கும் 3-4 நாயன்மார்கள் தான் தெரியும். மற்ற நாயன்மார்களை பற்றிய கதைகள் தெரியாது. பெரிய புராணத்தை எல்லோரும் படிக்கவும் போகிறதில்லை. எனவே நான் அது தகவலாக இருந்துக்கட்டும் என்று 63 நாயன்மார்கள் பற்றிய தகவலையும் நான் படித்து எல்லாத்தையும் ஒவ்வொரு வரி செய்தியாக எழுதியிருந்தேன். அதை பற்றி பேசுகின்ற பொழுது மனம் திறந்து பாராட்டினார். ஒரு பொது அறிவு புத்தகத்தில் பெரிய புராண வரலாற்று 63 நாயன்மார்களை இதுவரை எவனும் சொன்னதில்லை என்று. ஸோ அப்போ எவ்வளவு தூரம் ஆண்டு படித்திருக்கிறார் என்றும் மற்ற புத்தகங்களை எப்படி படித்திருக்கிறார் என்றும் எப்படி ஒப்பிட்டு பேசுகிறார்கள் என்றும் எனக்கு தெரிந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாராட்டு என்பது அதற்கு பின் யாரும் எனக்கு கொடுத்ததும் இல்லை, இனிமேல் வரப்போவதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பாராட்டு, அதாவது கற்றாரை காமொருவர் என்று சொல்கிற மாதிரி அவ்வளவு நுட்பமாக நுணுக்கமாக படித்து அதை பாராட்டி அவருடைய பண்பு எனக்கு மிகவும் என்னை கவர்ந்தது. கையளவு களஞ்சியம், அந்த புத்தகத்தினுடைய பேர் கையளவு களஞ்சியம். அது விகடன் வெளியிட்டிருக்க புத்தகங்களில் மிக முக்கியமான புத்தகமாக இப்பொழுது 1,70,000 பிரதிகள் வித்திருக்கிறது. இதுவரை அதை படித்து பல மாணவர்கள் அரசு பணிக்கு சென்றிருக்கிறார்கள். 26வது பதிப்பு இப்பொழுது வந்திருப்பது. 26 பதிப்பு. நான் கவிஞரிடம் கொடுத்தது 2007 முதலாக வந்தது. இப்பொழுது வந்திருப்பது 26வது பதிப்பு, கையளவு களஞ்சியம் என்ற புத்தகம். இப்படி என்னை ஊக்குவித்தவர். தொடர்ந்து நான் பல்வேறு பணிகளை ஆட்டிக்கொண்டே இருந்தேன். இந்த மாதிரி நான் IAS மாணவர்களுக்கு வகுப்புகள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருந்தேன். அதன் பயனாக என் மாணவர்கள் பல பேர் கலெக்டர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள். அதன் விளைவாக நான் மூத்த அதிகாரிகளுடைய கவனத்திற்கு என்னுடைய செயல்கள் கொண்டு வரப்பட்டு ஒரிசாவில் இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் சார், அப்புறம் நம்ம மதிப்பிற்குரிய பொது நிதிச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு உதயச்சந்திரன் சார் போன்றவர்களுடைய கவனத்திற்கு என்னுடைய பணிகள் கொண்டு வரப்பட்டு நான் பின்னர் கால்நடைத்துறையிலிருந்து கல்வித்துறைக்கு பணியாற்றுவதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு அரசு எனக்கு வழங்கியது. அதன்பின் 8 ஆண்டுகள் நான் கல்வித்துறையிலே பணியாற்றிவிட்டு தற்பொழுது அகில இந்திய குடிமைப்பணி பயிற்சி மையத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறேன். இப்பொழுது நான் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் என்று இருக்கக்கூடிய மனிதவள
மேலாண்மை துறையில் இருக்கக்கூடிய அந்த துறையில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டியூட்டில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது தமிழ்நாட்டில் IAS தேர்வுக்கான 350 மாணவர்கள் எங்களிடம் படித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரியான என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதில் அவருடைய தமிழ் ஆர்வம், தமிழ் ஆற்றல் எனக்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. எனது சகோதரர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் எனக்கு அவருடைய புத்தகங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தினார். அவர் கவிஞருடைய தீவிர ரசிகராக இருந்த காரணத்தால் எல்லா புத்தகங்களும் எனக்கு வீட்டிலேயே கிடைத்தன. அவற்றையெல்லாம் படித்து என்னால் ஆக முடிந்தது. அதற்கு பின்னால் நூலகத்திலும் தேடி எடுத்தேன். நாமக்கல் நூலகத்திலும் நிறைய புத்தகங்களை தேடி எடுத்திருக்கிறேன். அப்பொழுது வர அவருடைய புத்தகங்களை கடையில் வாங்கி படித்திருக்கிறேன். இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்காக அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் என்னென்ன புத்தகங்கள் இருக்கிறது என்று கேட்டு கடந்த வாரம் இந்த புத்தகங்களை வாங்கினேன். இங்கு கிடைக்காத புத்தகங்களை திரும்ப கடையிலிருந்து நான் வாங்கினேன். ஸோ இது மாதிரி ஒரு 40-45 புத்தகங்களுக்கு மேலும் எழுதியிருக்கிறார். இன்றைக்கும் அவர் எழுதிய ஒரு புத்தகம் ஒன்று வெளியாகிறது. தொடர்ந்து எப்படி இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். கொஞ்சம் புகழ் கிடைத்தால் நாம் எல்லோரும் ஒரு சின்ன வேலை கிடைச்சாலே அதோட செட்டில் ஆயிடுவாங்க. சில பேர் IAS படிக்கணும்னு வருவாங்க. குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் பண்ணால் கூட போதுன்னு விட்டுருவாங்க. அது குரூப் 2 எக்ஸாம் போனால் கூட போதுன்னு விட்டுருவாங்க. ஆனால் இவ்வளவு கிடைத்து பத்மபூஷன் விருது வரை வாங்கிவிட்டார். இன்னும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் திருக்குறளுக்கு உரை எழுதி மாலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட இருக்கிறார். ஸோ அவரை போல இளைஞர்கள் எப்படி தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு நல்ல உதாரணம். அவருடைய தமிழ் ஆர்வமும் எப்படி நாம் விடாமல் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் வாழ்க்கையும் ஒரு நல்ல உதாரணம். அதற்கு பிற்பாடு நாங்கள் வெளிநாட்டு பன்னாட்டு புத்தக திருவிழாக்கெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஃப்ராங்க்ஃபர்ட் நடத்த புத்தக திருவிழாவில் 3 முறை பங்கேற்றோம். சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் என்று இங்கே சென்னையில் 3 ஆண்டுகள் நடத்தினோம். அவ்வாறெல்லாம் நாங்கள் பங்கு பெற போகிற பொழுது ஏராளமான மொழிபெயர்ப்புகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்த பொழுது இப்போ கவிஞருடைய புத்தகமும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் வெளியிட இருக்கிறது. கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புத்தகத்தை சகா ஆஃப் காக்டஸ் லேண்ட் என்ற பெயரிலே இந்த ஆண்டு ஜனவரியிலே பன்னாட்டு புத்தக திருவிழாவில் 2025ஆம் ஆண்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸோடு ஒரு ஒப்பந்தம் செய்தோம். 12 புத்தகங்கள் வெளியிடுவதற்கு. அதில் ஒரு புத்தகம் கவிஞருடைய புத்தகம் சகா ஆஃப் காக்டஸ் லேண்ட் என்று அவருடைய கள்ளிக்காட்டு இதிகாசத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸும் பாடநூல் கழகம் இணைந்து கொண்டு வர இருக்கிறது. இது சம்பந்தமாக அவரிடம் நான் தொடர்பு கொண்டு பல்வேறு எழுத்தாளர்களை பேசிவிட்டு கவிஞரிடம் பேசும்போது அந்த சமயத்தில் தான் தமிழாற்றுப்படை வந்திருந்தது. அப்பொழுது அவர் எனக்கு எழுதி கொடுக்கிறார். 25 ஆண்டுகளுக்கு பின்னால் அவர் எழுதியிருக்கக்கூடிய வாசகம். அப்போது எழுதினது என்னுடைய ஆர்வம். முதலில் அப்போது நான் கல்லூரி மாணவர் சந்திக்கும் பொழுது, அன்பு சரவணன், உங்கள் இலக்கிய இதயம் என் நேசத்துக்குரியது, உங்கள் ஆர்வம் ஆற்றலாக வளர வாழ்த்துகிறேன் என்று எழுதியிருந்தார். இப்பொழுது நான் ஒரு அதிகாரியாக போய் அவரை சந்திக்கின்ற பொழுது அவர் எழுதியிருக்கிறார், தமிழுக்கும் உலக மொழிகளுக்கும் பாலமாக விளங்கும் ஆரியூர் சகோதரர் சங்கர சரவணன் அவர்களுக்கு அன்புடன் என்று வைரமுத்து என்று எழுதி 22/9/2021 கையெழுத்திட்டிருக்கிறார். இது ஒரு உதாரணம். அவருடைய எழுத்துக்களால் உந்தப்பட்டு ஒரு கல்லூரி மாணவர் எந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வர முடியும் என்பதற்கு ஒரு எளிமையான உதாரணமாக நான் இருக்கிறேன் என்பதை சொல்லி இந்த விழாவில் அதற்காகத்தான் நான் இது கவிஞர் ஆற்றுப்படை என்ற தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன். இந்த தமிழாற்றுப்படை என்ற தலைப்பில் கவிஞர் இளைய தலைமுறைக்காக எழுதியிருக்கிறார். அவருடைய நேர்காணல்களில் சொல்லியிருக்கிறார். இது 24 இலக்கிய ஆளுமைகளை தொல்காப்பியரில் தொடங்கி தொல்காப்பியர், வள்ளுவர், இளங்கோவடிகள், கம்பர், ஆண்டாள், அப்பர் என்று எல்லோரை பற்றியும் இப்பொழுது சமகாலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது 19ஆம் நூற்றாண்டில் எடுத்துக்கொண்டால் வள்ளலார், அதற்கு பிற்பாடு பாரதியார், பாரதிதாசன், ஜெயகாந்தன், திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த பெரியார், அண்ணா, கலைஞர், புதுமைப்பித்தன், ஜெயகாந்தன், சிறுகதையை பொறுத்தமட்டில் புதுமைப்பித்தன், ஜெயகாந்தன், தமிழ் அறிஞர்களை பொறுத்தமட்டில் உபே சாமிநாத ஐயர், மறைமலை அடிகள், கவிஞர்களை பொறுத்தமட்டில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான், புதுக்கவிதை எழுதுவதில் மரபு கவிதையில் அப்துல் ரஹ்மான் என்று தொல்காப்பியரில் தொடங்கி அப்துல் ரஹ்மான் வரைக்கும் அவருக்கு பிடித்த ஆளுமைகள் என்று 24 ஆளுமைகளை எழுதியிருக்கிறார். மிக கவனமாக முன்னுரையில் சொல்லியிருக்கிறார். இன்னும் இதுபோல் எழுதி ஆவணப்படுத்தப்பட வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதை மற்றவர்கள் செய்யலாம், எனக்கு காலம் வாய்த்தால் நானே செய்வேன் என்றும் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி 24வது ஆளுமை, இதை பற்றி நான் ரொம்ப கொள்ளும்போது 24 ஆளுமைகளை பற்றி எழுதியிருக்கிறீர்கள். 25வது ஆளுமை உண்டென்றால் அது நீங்கள் தான் என்று அவரிடம் சொன்னேன். ஏனென்று சொன்னால் அவருக்கு ஒரு இருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய பட்டியலிலும் அவருக்கு இடம் உண்டு. இந்திரா பார்த்தசாரதி சொன்ன மாதிரி தமிழில் நீடித்து வருகின்ற புலவர் மரபு என்று சொல்வோம். எப்படி
கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் என்று பாரதி சொல்கிறாரோ அந்த போல ஒரு புலவர் மரபு கவிதை தெரிந்தால்தான் அந்த புலவர் மரபிலே வர முடியும். தமிழ் வரலாறு என்பது 2500 ஆண்டு பாரம்பரியம் கொண்டது. தமிழ் இலக்கியம் என்பது சங்க இலக்கியத்திலிருந்து தொடங்குகிறது. வெண்பா, ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா அதெல்லாம் தெரிந்தால்தான் நாம் புலவராக இருக்க முடியும். சங்க கவிதைகள் போல் இவரும் மிகச்சிறப்பாக கவிதைகள் எழுதக்கூடியவர், மரபு கவிதைகளை மிகச்சிறப்பாக எழுதக்கூடியவர். அந்த மாதிரி எழுதுவர்களை ரொம்ப குறைவு. அதாவது கவிஞரில் அறிவின் மிக்கோய் என்று வள்ளுவர் ஒரு இடத்தை, கம்பர் கம்பராமாயணத்தில் ஒரு இடம் சொல்வார். கும்பகர்ணன் வீடனிடம் பேசும்போது சொல்வார், கவிஞரில் அறிவின் மிக்கோய் என்று. கவிஞர் தான் மிகப்பெரிய அறிவாளி என்பதை கம்பர் நமக்கு வைத்து கோடிட்டு காட்டுகிற இடம். கம்பர் தான் அதாவது கவிஞர் தான் மிகச்சிறந்த அறிவாளி என்பது. ஏன்னா கவிஞர் என்பவன் ஏன்னால் நுட்பம் தெரிந்து எழுத வேண்டும். அது வெறும் கருத்து வளம் மட்டும் போராது. கருத்து வளம் தெரிந்தால் உரைநடையில் எழுதலாம் அல்லது பேசலாம். ஆனால் கவிதை வார்க்க வேண்டும் என்று சொன்னால் இலக்கண சட்டங்களுக்கு உட்பட்டு கருத்து வளத்தோடு எழுத வேண்டும். அப்பொழுதுதான் புலவராகவும் கவிஞராகவும் முடியும். இல்லை வெறும் இலக்கண சட்டத்துக்கு மட்டும் உட்பட்டு எழுதினால் அது சிறந்த கவிதையாக இருக்காது. கவிதைகள் மக்களை கவர்வது போலவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கவிஞர்கள் தான் புகழடைகிறார்கள். எத்தனையோ கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். இருந்தாலும் புகழடைந்த கவிஞர்களை விரல் வெட்டி எண்ணி விடலாம். அப்படிப்பட்ட அந்த நீண்ட நெடிய தமிழில் வரக்கூடிய புலவர் மரபில் பல மக்களாலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு கவிஞராக கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் இருக்கிறார். அது ஒரு அடையாளம். மற்றொன்று, நவீன இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய புதிய வகைகள் எல்லாவற்றையும் ஒரு தொட்டு பார்த்திருக்கிறார். அவருடைய சிறுகதைகளை எழுதியிருக்கிறார். சிறுகதைகளில் மிகச்சிறந்த சிறுகதைகள் இருக்கின்றன. தூரத்து சொந்தம் என்ற சிறுகதை இப்போது ஜெர்மானிய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறுகதையை பற்றி மொழிபெயர்க்கின்ற பொழுது இந்த மொழிபெயர்ப்பாளர் சில கதைகளை வைத்திருந்தார். அவர் இந்த கதையை மொழிபெயர்க்க மாட்டேன் என்று சொன்னால், ஆனால் ஜெர்மானிய பதிப்பாளர் இந்த கதை எனக்கு வேண்டும் என்று சொல்கிறார். அது உலகமயமாக்கல் பற்றி ஒரு சிறுகதை. அந்த ஜெர்மானிய பதிப்பாளர் எனக்கு இந்த கதை வேண்டும் என்று சொல்கிறார். அது மொழிபெயர்க்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளர் நான் மொழிபெயர்க்க மாட்டேன் என்று சொல்கிறார். அப்பொழுது நாங்கள் என்ன செய்தோம், அவர் வேணும் என்று சொல்கிறார், நீங்கள் மாட்டேன் என்று சொல்கிறீர்கள், ஓகே, ஆனால் இந்த புத்தகம் வர வேண்டும் என்று சொன்னால் இதை நாங்கள் வேறொரு மொழிபெயர்ப்பாளரை வைத்து மொழிபெயர்த்துக் கொள்கிறோம் என்றேன். சரி என்று அந்த மொழிபெயர்ப்பாளர் சம்மதித்தார். அப்பொழுது இன்னொரு மொழிபெயர்ப்பாளர் வைத்து இந்த 2 கதைகளையும் இன்னொரு 2 கதைகளையும் அவர் கேட்ட கதைகளையும் பதிப்பாளர் கேட்ட கதைகளையும் சேர்த்து அதை மொழிபெயர்த்தோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஜெர்மானிய மொழியில் அந்த தொகுப்பு வந்திருக்கிறது. ஸோ இப்போ இந்த கடந்த சென்னை புத்தக திருவிழாவில் சசி தரூர் அவர்களால் 30 புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. அதில் அந்த புத்தகம் ஒன்று. ஜெர்மான மொழியில் தமிழ் சிறுகதைகள், முக்கியமான சிறுகதைகளை கொண்டு வந்திருக்கிறோம். அதில் கவிஞருடைய தூரத்து சொந்தம் என்ற அந்த கதையும் இருக்கிறது. ரொம்ப அற்புதமான ஒரு கதை. அது நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். அடுத்து அவர் நாவல், வட்டார விளக்க நாவல்கள் ஏற்கனவே சொன்னேன். கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம், 3ஆம் உலகப் போர் என்று 3 நாவல்கள் எழுதியிருக்கிறார். இந்த வட்டார விளக்கு நாவலுக்கென்று ஒரு மொழி நடை உண்டு. அது புரிந்து கொள்வது கடினம். அதை கவிதைகளில் நான் சிராகித்த நான் அந்த வட்டார விளக்கு நடையில் என்னால் அவ்வளவாக ஒன்றி போக முடியவில்லை. என்னுடைய நண்பர் ராமசாமி என்று எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் இப்பொழுது மகாராஷ்டிராவில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறார். அவர் கால்நடைத்துறையினுடைய செயலாளராக இருக்கிறார். அவர் ஈரோட்டைச் சேர்ந்தவர். அவர் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அல்ல, ஈரோட்டில் கிராமத்தில் வளர்ந்தவர், விவசாயத்து குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் நான் கவிப்பேரரசை பற்றி பேசுகின்ற காலத்தில் அவர் பெரிதாக அதை கண்டு கொண்டதில்லை. ஆனால் கள்ளிக்காட்டு இதிகாசம் வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு ரசிகராக மாறிவிட்டார். அந்த எப்போது பார்த்தாலும் கள்ளிக்காட்டு இதிகாசம் பற்றியே பேசிக் கொண்டிருப்பார். நான் ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாவேன். எனக்கு அவர் ரசிக்கிற மாதிரி அந்த ரசிக்க முடியவில்லை என்று. ஏன்னால் எனக்கு கிராமம், விவசாயம் அதிலெல்லாம் எனக்கு அதிகமான ஈடுபாடு, எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் அமையவில்லை. நான் நேரம் நூலகத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய பறவை. எனக்கு விவசாயம் பற்றி, அந்த வாழ்வு பற்றியெல்லாம் எனக்கு அதிகம் தெரியாது. எனவே அவராக அந்த விவசாயத்தில் இருந்ததால் அவருக்கு அந்த கள்ளிக்காட்டு இதிகாசம் மனசுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு படைப்பாக இருந்து அதை பற்றி அவர் பேசிக் கொண்டிருந்தார். இதுமாதிரி ஒவ்வொருவர்களும், சில பேர் இப்பொழுது லைட்டர் ரீடிங் என்று சொல்வார்கள், ரொம்ப சினிமா பாடல்கள் மட்டும் கேட்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இப்போ கல்லூரியில் பேசுகின்ற பொழுது அவர் தொடாத பொருளில் எல்லா பொருளையும் எழுதியிருக்கிறார். அவருடைய பாடல்களில் குறிப்பாக காதல் பாடல்கள். இன்றைக்கு கூட நான் அவருடைய பேசுவதற்கு முன்னால் யூடியூபில் எவ்வளவு பாடல்கள், எவ்வளவு வியூஸ் போயிருக்கு என்று பார்ப்போம். அதுதான் இப்பொழுது நமக்கு ஒரு பொழுதுபோக்கு. அப்படி பார்க்கின்ற பொழுது அவருடைய பாடல் எந்த பாடல் அதிக பேரால் பார்க்கப்பட்டிருக்கிறது என்று நான் பார்த்தேன். நான் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது லட்சங்களில் சில பாடல்கள், அவருடைய முதல் பாடல் எடுத்து பார்த்தேன். அதாவது பொன்மாலை பொழுது என்ற அந்த பாடல். இது ஒரு பொன்மாலை பொழுது, ரொம்ப முக்கியமான பாடல். கவிஞருக்கு அடையாளம் கொடுத்த பாடல். பூமரங்கள் சாமரங்கள் வீசாதோ என்று அற்புதமாக இருப்போம். அந்த பாடல் மிக அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் அந்த பாடலில் இருக்கும். அந்த பாடல் 50 லட்சம் பேர் பார்த்துருக்கிறார்கள். இதே போல் நான் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்தேன். திடீரென்று இது இயற்கை சார்ந்த பாடல் என்பதால் உடனே அது செந்தாளம்புவில் பாடலுக்கு போய்விட்டது. கண்ணதாசன் அவர்களுடைய பாடலுக்கு போய்ட்டு விட்டது. அந்த பாடலை 5 கோடி பேர் பார்த்துருக்கிறார்கள். அப்போ எனக்கு உடனே ஒரு ஆர்வம் வந்தது. செந்தாளம்புவில் பாடல் ரொம்ப காலத்துக்கு முன்னாலே வந்தது. கண்ணதாசன் எழுதிய பாடல்.
அதில் வந்து நான் இந்த பொன்மாலை பொழுது பாடலை பார்த்தபோது எனக்கு தோன்றியது, இதில் வந்து ஒரு பெரிய ஹீரோ இல்லை, ஒரு ராஜசேகர் தான் அந்த பாடலுக்கு இருக்கார். எனவே இது வந்து ஒரு ஹீரோ அட்ராக்ஷன் இல்லாதனால இந்த பாட்டுக்கு வந்து ரொம்ப பேர் பார்க்கல போல அப்படின்னா. அப்புறம் சரத்பாபு தான் அந்த பாடலுக்கு ஜீப் ஓட்டி வருகிறார், அந்த பாடலை மட்டும் 5 கோடி பேர் பார்த்துருக்காங்களே என்னொன்று எனக்கு வந்து அப்போ வேறு எந்த பாடல் அதிகமாக நமக்கு கவிஞருடைய பாடல்கள் போயிருக்குது என்று பார்க்கக்கூடிய ஆர்வம். இது வந்து காலமும் ரொம்ப முன்னானது. இது வந்து ரொம்ப எவ்வளோ காலம் அதில் பதிவேற்றி இருக்கிறோம் என்பதை பொறுத்து இந்த வியூஸ் மாறும். இது ரொம்ப காலத்துக்கு முன்னாலே செந்தாளம் மொழியில் வந்து எல்லாத்துக்கும் எல்லா தலைமுறையும், அதாவது இந்த ஜென்ரேஷன், அதுக்கு முந்தின ஜென்ரேஷன், அதுக்கு முந்தின ஜென்ரேஷன் வரை 1970 உள்ள வரை அந்த பாடல் பழக்கப்பட்டது. இப்பொழுது நான் பார்த்த பொழுது கவிஞருடைய பாடல் 5 கோடிக்கு மேல் போன பாடல் ஒன்று உண்டு. அது என்ன பாடல் என்று சொன்னால் சாதாரண காதல் பாடல் இல்லை, அது பச்சை கிளிகள் தோளோடு என்று இந்தியன் படத்தில் வரக்கூடிய பாடல். வெவ்வேறு பேர் பதிவேற்றி இருக்கிறார்கள். பார்க்கின்ற பொழுது நான் பார்த்த வரையில் இன்னும் சில பாடல்கள் அதுக்கு மேலே கூட போயிருக்கக்கூடும். நான் தேடி பார்த்தது, நான் குறிகளாக பார்த்த பொழுது பச்சை கிளிகள் தோளோடு என்ற பாடல் வந்து 5 கோடி பேருக்கு மேல் பார்த்த பாடலாக இருக்குது. 2-3 தரங்களில் அது கூட்டி பார்க்கின்ற பொழுது அது 5 கோடியை தாண்டியது. ஸோ இந்த மாதிரி இப்பொழுது மேபி இந்தியன் 2 வந்த பொழுது ஐயோ பாடல்கள் எல்லாம் கவி பேரரசு எழுதவில்லையே என்று வருத்தப்பட்டு போய் அப்போது எல்லாரும் அப்பா அம்மாக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, இந்தியன் 1ன்னு ஒன்று வந்துச்சு, அதில் பாட்டெலாம் கவிஞர் எழுதியிருந்தார், ரொம்ப நல்லா இருக்கும் பாடுன்னு சொன்னப்போ இந்த ஜென்ரேஷன் கூட அந்த பாட்டை போய் பார்த்துருக்கலாம். அதில் வந்து ஏன்னா கவிஞர் விக்ரமாதித்யன் எனக்கு சொன்னார், எனக்கு வந்து ரொம்ப அவருடைய கவிஞருடைய பாடல்கள் எனக்கு பச்சை கிளிகள் தோளோடு பாடல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள். அந்த பாடல் வந்து காது வரைக்கும் கம்பளி போர்த்தும் ஆனந்தம் என்ற அந்த ஒரு வரி வந்து ரொம்ப கருணை ஆனந்தம், காது வரைக்கும் கம்பளி போற்றும் கருணை ஆனந்தம் என்பது என் மனைவிக்கு ரொம்ப பிடித்த வரி. அது வந்து ரொம்ப முக்கியமான வரி. அதுபோல் சில பேருக்கு சில வரிகள், அதாவது மலையில் கூட சாயம் போக வானவில் ஆனந்தம் என்று எழுதியிருப்பார். ரொம்ப அற்புதமான வரி. செல்வரங்கம் சார் இங்கே வந்திருக்கிறார், சேலத்தில் விழி மருத்துவராக இருக்கிறார். அவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதில் அவர் வந்து மிக முக்கியமான ஒரு ஆளுமை, இலக்கிய ஆளுமை. ஞாயிறு போற்றுதும் என்ற ஒரு இலக்கிய நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறார். அவர் வந்து கவிஞருடைய மிகப்பெரிய ரசிகர். இந்த நான் பேசப்போகிறேன் என்று சொன்னவுடன் இன்று காலையில் வந்து கலந்து கொள்கிறேன் என்று வந்திருக்கிறார். அந்த இன்னும் அவரை விட்டால் இன்னும் சிறப்பாக பேசுவார் அவர் என்னை விட. அந்த அளவுக்கு அற்புதமான பல கருத்துக்களை வந்து சொல்ல முடியும். அவர் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம் என்ற பாடல், அந்த பாடலில் வருகின்ற பொழுது கவிஞரிடம் இயக்குனர் சொன்னாராம், நான் வந்து உலக அதிசயங்களில் இந்த பாடலை எடுக்கப் போகிறேன், ஆனால் உங்கள் பாடல் வரிகளில் எங்கேயுமே உலக அதிசயம் பற்றி வந்துவிடக்கூடாது என்று. எனவே அந்த பாடல் எங்கேயுமே உலக அதிசயம் பற்றி இருக்காது, ஆனால் அவர் வந்து எல்லாமே அதிசயமான விஷயங்கள் எழுதியிருப்பார். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், அது வந்து எல்லாருக்குமே கனியை பார்க்கும்போது எப்படி இந்த பூவுக்குள்ளேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த கற்பனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து மலையில் வந்து துளி கூட உப்பில்லை, அது ஒரு அதிசயம் என்று எழுதியிருப்பார். அந்த மாதிரி அந்த அதில் உள்ள பட்டியலில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் எல்லாமே இயற்கை அதிசயங்களாக இருக்கும். அது ரொம்ப எல்லோரும் வியந்து பாராட்டினார்கள். நாங்கள் வந்து இந்த பன்னாட்டு புத்தகத்தில் நடத்திய போது 2வது நாள் ஹோட்டல் ஒரு பிரபலமான தனியார் விடுதியில் அந்த 60 நாடுகளில் வந்தவர்களும் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு இரவு விருந்தின் பொழுது ஒரு நாள் வந்து கவி பேரரசு அவர்களுடைய பாடல்களை திரையிட்டு அதற்கான மொழிபெயர்ப்பை கொடுத்து அவர்களிடம், இது வந்து ஒரு வகையான இலக்கியம், திரைப்பாடல் இலக்கியமாகுமா என்ற ஒரு விஷயம் போய்கொண்டிருக்கின்ற பொழுது இங்கே நம்ம செந்தமிழ் சிற்பிகள் அரங்கத்தில் 3 கவிஞர்களை நாங்கள் அந்த செந்தமிழ் சிற்பிகள் அரங்கத்தில் வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறது. அந்த கமிட்டியில் நான் இல்லை, அது கமிட்டி வேறு ஒரு கமிட்டி. அந்த கமிட்டியில் உள்ளவர்கள் அவர்கள் 3 பேரை பட்டியலிட்டு வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். ஒருவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இன்னொன்று கவிஞர் கண்ணதாசன், இன்னொன்று கவிப்பேரரசு வைரமுத்து. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு வந்த பொழுது அந்த செந்தமிழ் சிற்பிகள் அரங்கத்தை பார்வையிட்டு விட்டு அந்த ஓவியங்களை வரைந்த ஓவியர் வள்ளிநாயகம் அவர்களை ஓவிய திலகம் என்று பாராட்டியிருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்தார், யார் யார் என்று பார்த்து அம்பையுடைய படம், யாருடைய படம் நுணுக்கமாக வளையப்பட்டிருக்கிறது என்பதையும் கவனித்து சொன்னார். அம்பையுடைய படம் நன்றாக வரைந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய படத்தையும் சொல்லி ஒவ்வொருத்தர் பற்றியும் அவர் ஒவ்வொரு செய்தியை சொல்லிக்கொண்டே வந்தார். அப்படி வந்து அவருடைய ஓவியத்தை பார்த்துவிட்டு கொஞ்சம் வேடிக்கையாக சொன்னார், ஓவியரை பார்த்து, என்னை விட அழகாக வரைந்திருக்கிறீர்கள் இந்த ஓவியத்தை என்று. அந்த ஓவியத்தை இந்த ஓவியத்தை தான் இங்கே காட்டியிருக்கிறார்கள், என்னை விடவும் அழகாக என்னுடைய ஓவியத்தை வரைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லிட்டு அவருக்கு ஓவிய திலகம் என்று பாராட்டுகிற குணம், சாதாரணமாக பாராட்டுகிற குணம் அவருக்கு வந்து பாருங்கள். இது மிக முக்கியமான முயற்சி இந்த செந்தமிழ் சிற்பிகள் அரங்கம் என்று சொல்லிவிட்டு என்னிடம் சொன்னால், எனக்கு வந்து சரியான இடத்தில் இடம் கொடுத்திருக்கிறீர்கள், கண்ணதாசன் பட்டுக்கோட்டையோடு என்னை வைத்திருக்கிறீர்கள், அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்று சொன்னார். எப்பொழுதுமே அதை அவர் சொல்லுவார். கண்ணதாசனை பற்றி சொல்கின்ற பொழுது நான் கண்ணதாசனை வந்து எனது ஆசான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் நிறைய பேர் என்னமோ கண்ணதாசன் வைரமுத்து போட்டி என்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். புரிதல் இல்லாமல் நிறைய பேர் எழுதி கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் கண்ணதாசனை பற்றி கவிஞர் வந்து இந்த குளத்தில் கல்லறிந்தவர்களில் எழுதியிருக்கிறார், தமிழ்நாட்டுப்படையில் எழுதியிருக்கிறார். ஆனால் அதை பற்றிய புரிதல் நிறைய பேருக்கு இல்லை.
அது வந்து ஏனென்று புரியவில்லை. அது சில பேருக்கு சொன்னாலும் சில பேருக்கு தெரியாது. சில பேருக்கு வந்து ஒரு ஆழ்ந்த பற்று இருக்கும். அதை விட்டு வரவும் முடியாது. அவர்களுக்கு வேறு திசைக்கு அவர்களால் பயணிக்கவும் முடியாது. ஸோ எனவே கவிஞர்களுக்கு வந்து கண்ணதாசன் இருக்கக்கூடிய பற்று மிகுந்த ஆழமானது. அதுபோல் அந்த இந்த குலத்தில் கல்லறிந்தவர்கள் என்பது எல்லா விதமான புத்தகங்கள் எழுதியிருக்கார் என்று சொல்கின்ற பொழுது, இந்த குலத்தில் கல்லறிந்தவர்கள் புத்தகம், நம்ம இதில் இன்னொரு விஷயம், நாம் ஒன்று சொட்டால் இன்னொன்று போயிடுவோம். இதில் ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த பட்டியலிட்டு எழுதக்கூடிய பாடல்கள் அவருடைய இதில் ரொம்ப முக்கியம். அந்த சின்ன சின்ன ஆசை, அந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் பேர் தான் சின்ன சின்ன ஆசை தவிர அதில் எல்லா ஆசைகளுமே நிறைவேற்ற முடியாத ஆசைகள். நீங்கள் அந்த பாடலை பார்த்தால் தெரியும், எதுவுமே சின்ன சின்ன ஆசை கிடையாது. சித்திரத்தின் மீது சேலை கட்ட ஆசை முடியாது, பனித்துளிக்கு உள் படுத்துக்குள்ள ஆசை முடியாது. ஏன்னா இது மாதிரி எல்லா ஆசையுமே எல்லாம் ஒரு கடைசியில் 2 ஆசை மட்டும்தான் நிறைவேற்றக்கூடிய ஆசை இருக்கும். மற்ற எல்லா ஆசைகளுமே நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீர்கள் சொன்னால் எல்லாமே அடைய முடியாத ஆசைகளாக இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையுமே சின்ன சின்ன ஆசை என்று அவர் பட்டியலிட்டு இருப்பார். ரொம்ப அற்புதமான பாடல். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாலும் ரொம்ப அற்புதமான நல்ல மொழிபெயர்ப்பும் உங்களுக்கு இணையத்திலேயே கிடைக்கிறது. அந்த பாடல் வந்து பாடல் வரிகள் கேட்கிறார்களோ அது ஆங்கிலத்திலேயே மொழிபெயர்ப்போடு அந்த பாடல் கிடைக்கிறது. எங்கள் பன்னாட்டு புத்தகத்திலாம் இந்த பாடலை தெளிகிட்ட பொழுது கவிஞர் வழக்கம் போல் கம்பீரமாக நடந்து வந்தார். 60 நாட்டு பதிப்பாளர்கள், எழுத்தாளர்கள் எழுந்து நின்று கைதட்டினார்கள். அவர்கள் வந்து ஸ்டாண்டிங் ஒவேஷன் என்று சொல்வார்கள். அந்த பாட்டை கேட்டுவிட்டு அந்த பாட்டில் உள்ள வரிகளை பார்த்துவிட்டு எல்லோரும் கவிஞர் உள்ளே வளர்ந்து வரும் வழக்கம் போல் அவர் கம்பீரமாக நடந்து வந்தார். அந்த ஒரு பாடல் மட்டும் அவர் வருவதற்கு முன்னால் போட்டுவிட்டோம். அவ்வளவு பேரும் எழுந்து நின்று அவரை வரவேற்றார்கள். அதுதான் ஒரு எழுத்தாளர் கிடைக்கக்கூடிய சிறப்பு. அவர்களுக்கு மொழி தெரியாது, இருந்தாலும் கூட அந்த கவிதையில் சொல்லப்பட்டிருக்க கவிதையின் சாரம் புரிந்து இப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் இந்தியாவிலேயே அதிகமான தேசிய விருது வாங்கியவர், 7 தேசிய விருது வாங்கியவர் என்று சொல்லும்போது இந்தியாவினுடைய கவிஞர்களில் ஒரு முக்கியமான அடையாளம் என்று சொன்னபோது அவ்வளவு பேர் வந்து கைதட்டி வரவேற்றார்கள். திரைப்பட பாடலாசிரியர், சிறந்த திரைப்பட பாடலாசிரியர், அதாவது அவருக்கு சர்ச்சை செய்வார்கள். அவர் வந்து திரைப்பட பாடலாசிரியர், கவிஞர் இல்லை என்று ஒருவர் சொல்வார். ஜெயமோகன் கூட எழுதியிருக்கார், அவருடைய கவிதைகள் வந்து திறந்த வெளியில் கிடக்கின்றன, அவர் நிறைய பேருக்கு ஊக்கம் கொடுக்கிறார், அதனால் அவர் சிறந்த கவிஞர் இல்லை என்று நான் நினைக்கிறேன் என்று அவருடைய கருத்தை அவர் பதிவு செய்கிறார். அது எப்படி என்று என்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. என்னையே பண்ணல, மரபின் மைந்த முத்தையா கூட அதற்கு மறுத்து ஒரு இதெல்லாம் எழுதியிருக்கிறார். ஒரு தோப்பு குயிலாக என்று அவருடைய புத்தகத்துக்கு மதிப்பீடு செய்தான் ஜெயமோகன் எழுதியிருக்கிறார். அதுக்கு மரபின் மைந்த முத்தையாவும் மறுவினை ஆற்றியிருக்கிறார். திரைப்பட பாடல்களின் திறந்தவெளி பல்கலைக்கழகம் என்று அவரை சொல்வார்கள், கவிஞர் அவர்களை. அது வந்து திறந்தவெளி பல்கலைக்கழகம் என்பது எல்லோருக்கும் கற்றுக் கொடுப்பது. கண்ணதாசன் அதைத்தான் செய்தார், பட்டுக்கோட்டை அதைத்தான் செய்தார், இவருடைய பாடல்கள் நிறைய பாடல்கள் அதைத்தான் செய்திருக்கின்றன. ஆனால் இவரை விமர்சிக்க வருபவர்கள் என்ன பண்ணுவார்கள், இவர் எழுதியிருக்கக்கூடிய பாடல்களில் எந்த பாடல்களில் ஆபாசம் இருக்கிறதோ அந்த பாடல்களை எடுத்துக்கொண்டு அது கதையில் எல்லாமும் தேவைப்படும். ஒரு கதைக்கு பாட்டு எழுதுகிறவன், ஒரு திரைப்படத்திற்கு என்பது பாடல் என்பது அந்த கதாசிரியனுடைய கருத்தை பிரதிபலிக்க வேண்டும். கம்பராமாயணத்தில் எடுத்துக்கொண்டிருந்தால் ராமன் பேசியதையும் கம்பன் தான் எழுதியிருக்கிறான், ராவணன் பேசியதையும் கம்பன் தான் எழுதியிருக்கிறான். ராவணன் பேசியதை எல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு மற்றவர் மேல் ஆசைப்பட்டு ஒருத்தன் பேசுவதையெல்லாம் எழுதிக்கிறார்கள், கம்பன் மோசமானவர் என்று சொல்வது சரி கிடையாது. ஸோ அது வந்து ஒரு குறியிட்டு தாக்க வேண்டும் என்று சொன்னால் அதை வந்து அப்படி பார்க்கலாம். அதில் வந்து கம்பராமாயணத்தில் நிறைய இருக்குது. அண்ணாவுடைய கம்பரசம் கூட அப்படித்தான் கம்பரை விமர்சிக்கும். அந்த வந்து நான் கவிஞரிடம் பேட்டும் பொழுது, நீங்கள் கம்பரை கொண்டாடுகிறீர்கள், பாரதியை கொண்டாடுகிறீர்கள், திராவிட இயக்க கவிஞராகவும் இருக்கிறீர்கள், எப்படி என்பதற்கு நுட்பமாக பதில் சொல்லியிருக்கிறார். அது தனி விஷயம். அப்படி இருக்கின்ற பொழுது அண்ணா வந்து கம்பரசம் என்பதில் கம்பராமாயணத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி பாமரன் ஒரு முறை ஒரு புத்தகம் எழுதினார், வைரமுத்து ப்ளஸ் வாலி இஸ் ஈக்குவல் டு ஆபாசம் என்று. ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன என்று அவர் பாடல்களை எழுதி அது வந்து அப்போது ஒரு முக்கியமான ஒரு இலக்கிய சர்ச்சையாக உருவெடுத்தது. அதை பற்றி சுஜாதாவிடம் கேட்கும்போது சுஜாதா சொன்னார், அவர் வேடிக்கையாக சொல்லக்கூடியவர், சுஜாதா சொன்னார், அப்படி ஆபாசம் என்று பார்த்தால் எதையுமே பாட புத்தகத்தில் வைக்க முடியாது, வாய்ப்பாட்டை மட்டும்தான் வைக்க வேண்டும். அப்படி வாய்ப்பாட்டை வைப்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட வாய்ப்பாடு, அந்த எந்த வாய்ப்பாடு என்று சொல்வது இப்போது சர்ச்சையாகிவிடும். சுஜாதா அந்த வாய்ப்பாட்டு நம்பரை சொன்னார். அந்த நம்பரை அந்த வாய்ப்பாட்டை வைப்பதற்கு கூட சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் என்று சுஜாதா வந்து அதுக்கு வேடிக்கையாக சொன்னார். வாய்ப்பாட்டை கூட நாம் வைக்க முடியாமல் போய்விடும் என்று அவர் வந்து வேடிக்கையாக சொல்லியிருக்கிறார். ஸோ எனவே இலக்கியத்தில் நாம் என்ன தேவையோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எப்படி சொல்வது, அதுக்கு வந்து கவிஞருக்கு நிறைய சர்ச்சைகள் வந்திருக்கின்றன. அந்த ஒரு பால்காரன் கதாபாத்திரத்துக்கு பாடல் எழுதினார் அண்ணாமலை படத்தில். அப்பொழுது அது பால்காரன் எழுதிக்கும் பொழுது அவர் வந்து மாட்டுப்பால் கொடுப்பவர். அப்பொழுது அவர் வந்து பாலினுடைய சிறப்பு எல்லாம் அவர் சொல்ல வேண்டும். ஒரு பால்காரன் என்பதால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம். எனவே அந்த பாடல் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரோ சாங், ஓப்பனிங் சாங் என்பது அவர்களுக்கான ரசிகர்கள் இருப்பார்கள். அதற்காக அந்த பாடல் எழுதும் பொழுது அதில் வந்து பாலினுடைய சிறப்பை சொல்லும்போது அண்ணல் காந்தி குடிச்சதெல்லாம் ஆயில் விளக்கம் மாட்டுப்பாலுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும். அப்புறம் அண்ணாமலையெல்லாம் கொடுப்போம், அந்த வரை சொல்லும் அன்பை விளக்கம் மாட்டுப்பாலுங்க என்று ஒரு வரி வரும். ஸோ அண்ணல் காந்தி குடித்ததெல்லாம் ஆயில் விளக்கம் மாட்டுப்பாலுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இங்கே எழுதியிருக்கிறார். ஆனால்
கிராமப்புறத்தில் ஒரு வழக்கம் உண்டு. என்னவென்று சொன்னால் பசும்பால் கொடுப்பது, பிறந்த பிள்ளைக்கு தாய்ப்பாலுக்கு அப்புறமாக பசும்பால் கொடுப்பது, அல்லது தாய்மார்களுக்கு, பிள்ளை பெற்ற தாய்மாருக்கு பசும்பால் கொடுப்பது என்பது. இதற்காக அந்த பசு ஓட்டி வரக்கூடிய அந்த பாடல், மாந்தோப்பு அந்த மாங்குட்டி பெத்த மயிலே அப்படி அந்த பாட்டில் எழுதும் பொழுது, ஆட்டுப்பால் குடித்தா அறிவழிஞ்சு போகும்னு, எருமைப்பால் குடித்தா ஏப்ப வந்து சேரும்னு, காராம் பசு ஓட்டி வாராண்டி தாய்மாமன் இருக்கும். இதை வைத்துக்கொண்டு எப்போதுதான் சர்ச்சை செய்யலாம் என்று சில பேர் காத்து கொண்டிருப்பார்கள். இப்போ அண்ணல் காந்திக்கு அறிவழிந்து போய்விட்டது என்று கவிஞர் சொல்கிறாரா என்று. அது வேற கோணம், அது வேற இடத்தில். ஒரு பால்காரர் சொல்வது, இங்கே ஒரு மாமன் ஓட்டி வரும் பொழுது பசும்பால் சிறந்தது என்பதற்காக அவர் பட்டியலிட்டு சொல்கின்ற பொழுது இங்கே எழுதியிருக்கிறார். இங்கே சொல்வது அந்த மாமனுடைய சிறப்பை சொல்வதற்காக கிராமத்து மக்கள் ஆட்டுப்பால் இல்லாமல் ஏன் பசும்பால் சிறந்து என்பதற்கு, அது பாத்திரத்தின் குரலை இல்லாமல் இவர் எல்லாவற்றையுமே கவிஞர்கள் மீது திணித்து பேசுவது என்பது ஒரு விமர்சிப்பதற்கான ஒரு வழியாக, அது ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு பேசுவது. அது இலக்கிய புரிதல். பாரதியார் கூட எழுதியிருக்கிறார், 1000 முண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழென்ன நீதி என்று சொல்லியிருக்கிறார். அப்போ 1000 முண்டிங்கு ஜாதி என்று பாரதியார் சொன்னார் என்று யாராவது வாதிடுவாங்களா? ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்றும் பாரதியார் எழுதியிருக்கிறார். ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று குழந்தைக்கு நீதி சொல்லும் பொழுது எழுதியிருக்கிறார். ஆனால் வெளிநாட்டவர்கள் வந்துவிடக்கூடாது என்று சொல்கிற போது 1000 முண்டிங்கு ஜாதி இனி அந்நியர் புகழென்ன நீதி என்று. அப்போ 1000 முண்டிங்கு ஜாதி, பாரதியார் ஜாதியை ஆதரிக்கிறார் என்று யாராவது சர்ச்சை செய்ய முடியுமா? ஸோ அது எந்த இடத்தில் அந்த வரி வருகிறது என்பதை பார்த்து பேச வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமானது. அதேபோல் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது கூட கவிஞர் ரொம்ப நுட்பமாக பயன்படுத்துவார். உதாரணத்துக்கு ஒரு கிராமத்து பெண் பாடுகிற பாடல், ராசாவே உன்னை நம்பி என்ற பாடல் முதல் மரியாதையில் ரொம்ப புகழ்பெற்ற பாரு. ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசாப்பூ இருக்குதுங்க அப்படின்னு அந்த பாடலில் வரும். ரோசாப்பூ அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். இதே இது ரோஜா படத்தில் காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே என்று பயன்படுத்தியிருப்பார். ஏன்னா பாடுவது ஒரு இன்ஜினியர் ரோஜா என்று தான் சொல்வார். இந்த கிராமத்து பெண் அதை ரோசா என்று தான் சொல்வார். கவிஞரே சொல்வார், அந்த வடமொழி எழுத்துக்களை பயன்படுத்தலாமா கூடாதா என்ற சர்ச்சை வருகின்ற பொழுது ரோஜா என்று சொல்கிற பொழுது கம்பீரம் தெரிகிறது. இது முகலாய மன்னர்கள் அறிமுகப்படுத்திய மலர் அது. எனவே ரோஜா என்று சொல்கிற பொழுது அதற்கு கம்பீரம் தருகிறது, ரோசா என்று சொல்கிற பொழுது பாசம் தெரிகிறது என்று சொல்வார். ஸோ வடமொழி எழுத்துக்களை பயன்படுத்தலாமா வேண்டாமா, தனித்தமிழ் பற்றாளர்கள் இருப்பார்கள். கவிப்பேரரசு அவர்கள் எப்பொழுதும் பேசும்பொழுது தூய தமிழில் தான் பேசுவார். அவருடைய பேச்சை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஆனால் சில சமயங்கள் வடமொழி சொற்கள் நாம் பயன்படுத்துகிற அவசியம் இருக்கும் பொழுது பயன்படுத்தவும் செய்துவார். அப்பொழுது வருகின்ற பொழுது அவர் சொல்வார், அதுக்கு அற்புதமான விளக்கம் சொல்லியிருப்பார். நான் என்னுடைய மாணவர்களிடம் கூட அது அடிக்கடி சொல்வது உண்டு. தமிழ் என்பது 24 கேரட் தங்கத்தை போன்றது. தூய தங்கத்தில் நகை செய்ய முடியாது. அதோடு பிறமொழி சொற்களை கொஞ்சம் கலந்து கொள்ளலாம். அது 916 சொல்லுவோம்ல, 91.6% அப்படிங்கிற மாதிரி. மீதி எவ்வளோ தூரம் கலக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கலந்து கொள்ளலாம். அதுக்காக ஒரேடியாகவும் கலந்து விடக்கூடாது. அதுதான் அவர் அவருடைய மொழிக் கொள்கையாக வைத்திருக்கிறார். அது ரொம்ப அது 2 விதமான தமிழ் இருக்குது. ஒன்று தனித்தமிழ், இன்னொன்று பயன்பாட்டு தமிழ், பொது தமிழ் என்பது. அந்த பயன்பாட்டு தமிழில் வர வேண்டும் என்றால் அவர் அந்த மாதிரி எழுதுவார். கவிதையில் எழுதுகின்ற பொழுது பிறமொழி சொற்களை கூடுமான வரைக்கும் தவிர்த்து விடுவார். ஆனால் திரைப்பட பாடல்களில் பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு முறை ஒரு வாகை சூடவா என்ற ஒரு படம், அந்த படத்திலே அவர் இயக்குனர் கேட்கிறார், அது ஒரு பெண் அந்த ஊருக்கு வரக்கூடிய ஒரு ஆசிரியரை காதலிக்கிறார். எனவே பாடல்கள் சார் என்ற வார்த்தை வர வேண்டும் என்று கவிஞர் இறங்க பார்க்குறார். என்னென்ன அவர் ஆங்கிலத்தில் எழுத சொல்கிறார் என்று, சார் என்று எழுத வேண்டும், சார் என்று எழுதுங்க. அது கவிஞர் கொஞ்சம் யோசிச்சிருக்கும் போது அவர் சொன்னார், சரி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுகிறார். சாரக்காத்து வீசும்போது சாரப்பாம்பு, சாரப்பாத்து பேசும்போது சாரக்காத்து வீசும்போது சாரப்பாம்பு போல மனசு சத்தம் போடுதே அப்படின்னு சொல்லிட்டு, சாரக்காத்து வீசும்போது சாரப்பாத்து பேசும்போது சாரப்பாம்பு போல மனசு சத்தம் போடுதே அப்படின்ட்டு எழுதிவிட்டு கவிஞர் சொன்னால், ஒரு சார் கேட்டிருக்கிறீர்கள், 3 சார் போட்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் 3 மடங்காக கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னதாக வேடிக்கையாக அதில் எழுதியிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி அவருடைய வார்த்தைகள் ஒன்றொன்றும், அதாவது பார்த்தேன் அந்த ஒரு பாடல் வரும் இல்லையா, அந்த பாடலில் பார்த்தேன் சுட சுட ரசித்தேன் என்று வரும். அதில் சுட என்ற வரி எனக்கு, சுட ரசித்தேன் என்ற வரி மிகவும் எனக்கு பிடிக்கும் என்று எனது மனைவி அவர் கல்லூரி காலத்தில் பேசி கொண்டிருப்போம் நாங்கள் தோழிகளோடு என்று என்னிடம் அடிக்கடி சொல்வார். கல்லூரி காலத்தில் வரும்போது சுட ரசித்தேன் என்பது, அந்த சுட என்கிற வார்த்தை சுட ரசித்தேன் என்பது, சுட இட்லி சாப்பிடுவோம், அது நமக்கு தெரியும். சுட ரசித்தேன் என்கிற அந்த வார்த்தையை அங்கே கொண்டு, அதாவது எந்த சிப்பியில் முத்தாய் போச்சோ இதுவரை ஏதும் தகவல் இல்லை என்று ஒரு பாடல் எழுதியிருப்பார்.
இதுவரை ஏதும் தகவல் இல்லை என்பது நம்ம வந்து தொலைக்காட்சியில் கேட்கிற வார்த்தை. இதுவரை ஏதும் தகவல் இல்லை என்று அந்த என்னை நோக்கிய மலைத்துளி எந்த சிப்பியில் முத்தாய் போச்சோ இதுவரை ஏதும் தகவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம திருமண மலர்கள் தருவாயா அப்படிங்கிறது வந்து அந்த பாட்டில் கூட இந்த மாதிரி ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கும். அவருடைய இந்த முக்கிய, அதாவது இதுவரைக்கும் யோசிக்காத ஒரு புதிய சொற்கோளங்கள் கண்ணதாசன் கூட எழுதியிருப்பார். அவர் வந்து புதிய சொற்கோளங்களை கையாள்வதாக அவருடைய முதல் இது மாணவர் பருவத்தில் வந்தது வைகறை மேகங்கள். 20 வயதுக்குள் முன்னாகவே அவருடைய முதல் கவிதை தொகுப்பு வந்துவிட்டது. அந்த கவிதை தொகுப்பிலே கண்ணதாசன் எழுதியிருக்கிறார், ஆற்றல் இயற்பொருளாகவும் கல்வி துணைப்பொருளாகவும் இருப்பதால் இவர் சிறந்த எழுத்தாளராக விளங்குகிறார். இந்த இளைஞருக்கு நல்ல எதிர்காலம் உண்டு என்று அதை முடித்திருக்கிறார். கண்ணதாசன் எழுதுகின்ற பொழுது 2 பக்கம் அந்த அணிந்துரையிலே இந்த இளைஞருக்கு நல்ல எதிர்காலம் உண்டு என்று 1972 அது கண்ணதாசன் வந்து அந்த கணித்து அந்த வைகறை மேகங்களுக்கான இதில் எழுதியிருக்கிறார். வைரமுத்து கவிதைகள் என்ற ஒரு பெருந்தொகுப்பு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 10-12 அறிஞர்கள் சேர்ந்து 12 அறிஞர்கள் சேர்ந்து தொகுத்த ஒரு இது விட்டேன். அதில் வேங்கட சுப்பிரமணியம் என்ற ஒரு திட்டக்குழு உறுப்பினராக இருந்தவர் மூத்த அறிஞர். அவர் சொல்லியிருக்கிறார், 20 வயதுக்குள் ஒருவன் தன்னை அடையாளம் கண்டுகொள்ளாவிட்டால் அவன் சிறந்த கவிஞனாக வர முடியாது என்று ஒரு பிரெஞ்சு கவிஞர் சொல்கிறார். வைரமுத்து அதேபோல் தன்னை அடையாளம் கொண்டவர், அதனால்தான் மிகப்பெரிய கவிஞராக வந்திருக்கிறார் என்று அதில் சொல்லியிருக்கிறார். ஸோ ஓரிரு கவிதைகளை மட்டும் நான் உங்களுக்கு கவிஞருடைய பல்வேறு விதமான நடைகளுக்கு சான்றாக சில கவிதைகளை இங்கே படித்து காட்டுவது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எல்லா விதமான மொழி நடையிலும் அவர் எழுதியிருக்கிறார் என்பதற்கு அவருடைய தமிழுக்கு நிறமுண்டு என்ற தொகுப்பிலே தமிழ்தாய் வாழ்த்து என்ற ஒரு புதுக்கவிதை நடையில் ஒரு கவிதை எழுதியிருக்கார். ரொம்ப நல்ல கவிதை. அவருடைய குறைபாடுகள் என்னென்னலாம் உண்டு என்பதை பட்டியலிட்டு விட்டு கடைசியில் சொல்வார். தமிழ்தாய் வாழ்த்து. விழித்து பார்க்கும் விடியல் ஒன்றிலும் தலையணை மீது தலையிருந்ததில்லை. தலைவணையில் தலை இருக்காது, எங்கேயோ தலையணையும் கிடக்கும், இவர் எங்கேயோ தலை எங்கேயோ வச்சுருப்பார். விரலோடு நுரை வராமல் பல் துலக்க இன்னும் பயிற்சி இல்லை. பல் துலக்கும் போது கையில் நுர வரும். குளிக்கும் வரைக்கும் ஞாபகம் இருக்கும், குளிக்கும்போது மறந்து போகும். காது மடல் தினமும் கழுவியதில்லை. ஓகே, எங்கெங்கெல்லாம் தேய்ப்போம், காது மடல் கழித்து கழுவணுங்கிறது ஞாபகம் இருக்கும், ஆனால் குளிக்கும்போது மறந்துடும். வேறு ஏதாவது சிந்தனை இருக்கும்ல, சாதாரண ஆட்களுக்கே வேறு ஏதாவது சிந்தனை போக இருக்கும். இவர் கவிஞர், அதனால் காது மடல் தேய்க்கணும்னு இருக்கும், அப்புறம் தேய்க்காமல் மறந்துடுவார் குளிக்கும்போது. ஏதேனும் ஒரு விரலில் இரத்தக்கோடு இல்லாமல் நான் அறிந்து இதுவரை நகம் கலைந்ததில்லை. நெயில் கட் பண்ணார்னா ஏதாவது ஒரு காயமாயிரும். ஒரே பாய்ச்சலில் உள்ளாடைக்குள் கால் நுழைத்த சாதனை நிகழ்ந்ததே இல்லை. சீப்போடு என்னதான் சிநேகம் பிடித்தாலும் ஒரே வகிர்வில் வகிடு கொண்டதில்லை. டக்குன்னு வகிடு எடுக்க முடியாது. எது உள் எது வெளி பட்டிமன்ற முடியாமல் காலுறை அணிந்ததில்லை. ஷூ போடும்போது எது இன்னர் பார்ட் எது அவுட்டர் பார்ட்டுன்னு தெரியாது. அது மாதிரி எனக்கு வந்து சாக்ஸ் போட தெரியாதுங்கிறார். நேற்று வரைக்கும் ஊற்று பேனாவில் சிந்தாமல் மையிட்ட செய்தி இல்லை. அது இங்க் ஃபீட் பண்ணி எழுதுவோம் இல்லையா, அந்த பேனாவில் வந்து ஊற்று பேனாவில் வந்து ஃபவுண்டன் பெனில் வந்து அந்த மாதிரி சாப்பிடும்போது சிந்தாமல் சாப்பிட்டதில்லை. அது எப்படி எழுதா பாருங்கள். பசிக்காத மேஜைக்கெல்லாம் பந்தி வைக்காமல் சுயமாய் பரிமாறி சோறுண்டதில்லை. மேஜைக்கெல்லாம் பசிக்காது இல்லையா, அது அவர் கிண்டலாக சொல்கிறார். பசிக்காத மேஜைக்கெல்லாம் பந்தி வைக்காமல் சுயமாய் பரிமாறி சோறுண்டதில்லை. ஓடும் ரயிலில் பிடிமானம் இல்லாமல் சிறுநீர் கழிக்கும் திறனும் இல்லை. எந்த ஒரு மேடையிலும் பொன்னாடையோ கைக்குட்டையோ போக்காமல் வந்ததில்லை. உடையில் சிறிது கரை சேராமல் பச்சை இளநீர் பருகியதில்லை. மனிதனோ நானோ மரமோ விலங்கோ காயப்படாமல் சைக்கிள் ஓட்டும் கலை இன்னும் கைவரவில்லை. திரும்ப திரும்ப திருத்தியும் முற்றும் பிழை நீக்க முடியவில்லை. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துட்டு தான் இருக்கும். இத்தனை ஓட்டைகள் இருப்பினும் எண்ணில் வழியாது எப்படி வந்து நிறைந்தாய் என் தமிழே. இதான் வந்து அவர் கடைசியில் முடிக்கிறது. அங்கே தான் வந்து அவருடைய கவிதை. அவரோட குறைபாடுகள் எல்லாம் சொல்லிவிட்டு இப்படி இருந்து என்கிட்ட வந்து ஏன் அப்படி இருக்குன்ட்டு அவர் வந்து கவிதைகள் வந்து அவர் இந்திரா பாட்டு சொல்லியிருப்பாரு. கவிதை என்பது ஆன்மா. அவருக்கு திருக்குறள் உங்களுக்கு ஒரு புகழ்பெற்ற திருக்குறள் தரும். அதாவது செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படிங்கும்போது கவிதை என்பது அவருக்கு ஆன்மா. அதற்கு இல்லாத பொழுது அவர் சிறிது திரைப்படங்களுக்கும் ஈகிறார் அப்படின்றார். கவிதை எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காத பொழுது அவர் வந்து திரைப்படத்துக்கு பாட்டு எடுக்கிறார். இதில் தப்பேதும் இல்லை அப்படின்னு இந்திரா பார்த்தசாரதி அவருடைய வைரமுத்து கவிதைகளுக்கு எழுதின முன்னுரையில் சொல்லியிருக்கார். இப்போ இதில் வந்து ஒரு நிகழ்ச்சியை இதில் வர்ணிக்கிறார் பாருங்கள். பெரியகுளம் திண்டுக்கல் நெடுஞ்சாலை கேள் மனமே கேள்னு ஒரு கவிதை. அதுக்கான
இது செட் பண்ணுறாரு. என்னென்ன அவனுடைய முன்னோட்டம் சொல்கிறார். பெரியகுளம் திண்டுக்கல் நெடுஞ்சாலை, ஒரு விழா முடிந்து நண்பர்களோடு காரில் பயணித்து கொண்டிருக்கிறேன். விழாவில் வழங்கப்பட்ட நினைவு பரிசை பிரித்து பார்க்கிறார் நண்பர் ஒருவர். ஒரு வெள்ளி குத்து விளக்கு, நல்ல வெள்ளிதானா என்று தேய்த்து பார்க்கிறார் இன்னொரு நண்பர். விளக்கை அதிகம் தேய்க்காதீர்கள், பூதம் வந்துவிடப் போகிறது, அலாவுதீன் பூதம் என்று நான் கிண்டல் செய்கிறேன். அப்படி பூதம் வந்துவிட்டால் யார் என்னென்ன கேட்பார்கள் என்று சுவையான கற்பனை தொடங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று கேட்கிறார்கள். கடைசியில் கேள்வி எனக்கு வருகிறது. காரை நிறுத்துங்கள் என்கிறேன். ஒரு புளிய மரத்தடி, தாள் கொடுங்கள் என்றேன். தாள் இல்லை. அழைப்பிதழ்களின் வெள்ளை பக்கங்களில் எழுத தொடங்குகிறேன். எழுத வசதி என்சீர் விருத்தம். புளிய மரத்தடியில் பூத்த கவிதை இது. என்சீர் விருத்தத்தில் எழுதுகிறார் அந்த பாட்டை. இதே தான் அப்புறம் சினிமாவில் பாட்டாக்கியிருக்காரு. அஜித் பாடிய அமர்காலத்தில் ரொம்ப புகழ்பெற்ற பாடல், தமிழ் திரைப்பட வரலாற்றிலே நீண்ட பாடல் என்று புகழ்பெற்றது. எஸ்பிபி பாடின பாட்டு அது. நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த பாட்டை. கேட்கலைன்னா திரும்ப போய் கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளை கேட்க சொல்லுங்கள். சத்தங்கள் இல்லாத தனிமை கேட்பேன், சரஞ்சரமாய் வந்து விழும் வார்த்தை கேட்பேன், இரத்தத்தில் எப்போதும் வேகம் கேட்பேன், ரகசியங்கள் இல்லாத வாழ்க்கை கேட்பேன், சுத்தத்தை கொண்டாடும் சூழல் கேட்பேன், சுடர்விட்டு பொழிகின்ற ஞானம் கேட்பேன், யுத்தங்கள் இல்லாத உலகம் கேட்பேன், உலகெங்கும் சமபங்கு மலையை கேட்பேன், கண்ணிரண்டிலும் முதுமையில் பார்வை கேட்பேன், கடைசி வரை கேட்கின்ற செவிகள் கேட்பேன், பின்னிரவில் விழிக்காத தூக்கம் கேட்பேன், பிழையெல்லாம் மன்னிக்கும் பெருமை கேட்பேன், வெண்ணிலவில் நனைகின்ற சாலை கேட்பேன், விண்மீனை மணைக்கின்ற வானம் கேட்பேன், மென்காற்று வீசி வரும் இல்லம் கேட்பேன், மின்சாரம் போகாத இரவு கேட்பேன். இப்போது ஒரு அங்கத சுவை அவருடைய இதில் இருக்கும். தன்னலங்கள் தீர்ந்துவிடும் இதயம் கேட்பேன், தங்கத்தை செங்கல்லாய் காண கேட்பேன். அதாவது பொருளுக்கு மயங்காமல் இருக்கக்கூடிய பண்பு. விண்வெளியில் உள்ளதெல்லாம் அறிய கேட்பேன், விஞ்ஞானம் பொது உடைமை ஆக கேட்பேன். விஞ்ஞானம் சில நாடுகள் மட்டுமே தனியுடைமை கொண்டாடிட்டு இருக்கு, பெரிய நாடுகள். எல்லா நாட்டுக்கும் விஞ்ஞானம் பொதுவாகணுங்கிறார். மண்ணுலகம் கண்ணீரை ஒழிக்க கேட்பேன், மனித இனம் செவ்வாயில் வசிக்க கேட்பேன், பொன்னுலகம் பூமியில் தோன்ற கேட்பேன், போர்க்களத்தில் பூஞ்செடிகள் பூக்க கேட்பேன், கோடையிலும் வற்றாத குளங்கள் கேட்பேன், குளத்தோடு கமலப்பூ கூட்டம் கேட்பேன், மேடையில் தோற்காத வீரம் கேட்பேன், மேதைகளை சந்திக்கும் மேன்மை கேட்பேன், வாடையிலும் நடுங்காத தேகம் கேட்பேன், வாவென்றால் ஓடிவரும் கவிதை கேட்பேன், பாடையில் போகையில் என் பாடல் கேட்டால் பட்டென்று விழிக்கின்ற ஆற்றல் கேட்பேன். அது அவருக்கு ரொம்ப ஆசை. அது இன்னொரு கவிதையில் எழுதியிருப்பார். கட்டையிலே போகையிலும் கட்டாயம் சோதி, என் கண்ணுக்குள் கனலுமடி கவிதை எனும் சோதி. அது ரொம்ப அந்த வார்த்தையை ரொம்ப நாசுக்காக பயன்படுத்தியிருப்பார். ஜோதின்னு சொல்லுவோம் இல்லையா, அது தமிழ்ல கட்டையிலே போகையிலும் கட்டாயம் சோதி, என் கண்ணுக்குள் கனலுமடி கவிதையினும் சோதி அப்படின்ட்டு. அதுதான் பாடையிலே போகையில் என் பாடல் கேட்டால் பட்டென்று விழிக்கின்ற ஆற்றல் கேட்பேன், அதிராத குரல் கொண்ட நண்பர் கேட்பேன், அளவோடு பேசுகின்ற பெண்கள் கேட்பேன், உதிராத மலர் கொண்ட சோலை கேட்பேன், உயிர் சென்று தடவுகின்ற தென்றல் கேட்பேன், முதிராத சிறுமிகள் முத்தம் கேட்பேன், மோகனத்து வீணைகளின் சத்தம் கேட்பேன், 16 வயதுள்ள உள்ளம் கேட்பேன், பறவையோடு பேசும் ஒரு பாசை கேட்பேன். இது மாதிரி ஒன்றுனா சொல்லிட்டே வராரு. கடைசியில் முடிக்கும் பொழுது, வானளந்த தமிழ் தாயின் பாலை கேட்பேன், வைகை நதி புலவர்களின் மூளை கேட்பேன், தேனளந்த தமிழ்ச்சங்க ஓலை கேட்பேன், தென்னாளை தின்ற தமிழ் தாளை கேட்பேன், மானமகன் குட்டுவனின் வில்லை கேட்பேன், மாமன்னன் பாண்டியனின் வேலை கேட்பேன், ஞானமகன் வள்ளுவனின் கோலை கேட்பேன், ராஜராஜன் வைத்திருந்த வாளை கேட்பேன். இதோட முடிஞ்சு விடுது. சினிமா பாட்டில் ஆடும்போது இதை வேறு மாதிரி அடாப்ட் பண்ணியிருப்பார். சினிமா பாட்டுக்கு இதை வேறு மாதிரி அடாப்ட் பண்ணி எழுதியிருப்பார். இது ஒரு இதே மாதிரி அவர் நாட்டுப்புற நடையில் ரொம்ப சிறப்பாக எழுதக்கூடியவர். அதுக்கு ஒரு கவிதை அடிக்கடி உதாரணம் காட்டக்கூடிய கவிதை நிறைய கவிதை இருக்குது. அவருடைய இதில் இருக்கும். பெய்யன பெய்யுமலையில் ஏண்டியம்மா குத்த வச்சேன்னு ஒரு கவிதை இருக்கும், வாழ்கன்னு ஒரு கவிதை இருக்கும், உலகம் அப்படின்னு இது இருக்கும், விதைச்சோளம்னு ஒரு கவிதை இருக்கும். இதில் கூடுன்னு ஒரு கவிதை இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பெய்யன பெய்யுமலையில் அது ரொம்ப அற்புதமான கவிதை. ஒரு புறம்போக்கு நிலத்தில் ஒரு பாட்டி வீடு கட்டியிருக்கு. ஒரு ஃபேமிலி வீடு கட்டியிருக்காங்க. புறம்போக்கு நிலத்தில் எல்லாரும் கட்டுறாங்க, பெரிய பெரிய காலேஜே கட்டுறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு யாரோ ஒருத்தவங்க தெரியாமல் வீடு கட்டிட்டாங்க. அப்படி கட்டும் பொழுது புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்ட தன் கனவு வீடு இடிக்கப்படுவது கண்டு இடித்து புலம்புகிறாள் ஏழை தாயுறுத்தி. அவளது அவலம், இந்த அவலத்தின் நீளம் இன்னும் எத்தனை வருடம் கேட்டு அந்த அப்பா அந்த இடிக்க வராங்க கவர்மெண்ட் ஆட்கள். அது புறம்போக்கு நிலம். அப்போ அவங்க பேசுகிற மாதிரி அந்த தாயினுடைய குரலை நாட்டுப்பாடல் நடையிலே எழுதியிருக்காரு. கூடு அப்படிங்கிறது இதுக்கான தலைப்பு. ஏலே துரசாமி, எங்கடா உங்கள் அப்பன், கல்லுக்கடை போயிருப்பான் கையோட கூட்டியாடா, வீட்டை இடிக்கிறாக வெறப்பாக நிற்கிறாக, ஓட்ட பிரிக்கிறாக ஓடிப்போய் கூட்டியாடா, சாமிகளா சாமிகளா சர்க்காரு சாமிகளா, சிலந்தி கூடலிக்க சீட்டு வாங்கி வந்திகளா,
சித்தெரும்பு நசுக்கத்தான் சீப்பேறி வந்தீங்களா, ஜீப்பில் வந்திருக்காங்க. சித்தெரும்பு நசுக்கத்தான் சீப்பேறி வந்தீங்களா, அரைச்செண்டு வீடிடிக்கு ஆர்டர் வாங்கி வந்தீங்களா. ஆங்கில வார்த்தைகளை எவ்வளோ சாதாரணமாக அந்த அம்மா பயன்படுத்தி பாருங்கள். வெள்ளாட்டு காம்பில் விஷம்படிய கணா கண்டேன், ஓடையெல்லாம் ரத்தம் ஓடி வர கணா கண்டேன், காத்து கருப்பாச்சே கண்டகனா பழிச்சிருச்சே, எள்ளு செடி மேலே இடி வந்து விழுந்துருச்சே, முள்ளெடுக்க போயிருக்கும் மூத்தவன காங்களையே, 7வது படிக்க போன இளையவளும் காங்களையே, ஒத்தையில் நான் இருந்து உழைக்கரிசி போடையில் வாய்க்கரிசி கொண்டு வந்து வாசப்பக்கம் நிற்கிறீக, எத்தி உதைச்சாலே இத்துவிடும் சுவருக்கு கடப்பாறை எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே, நான்பட்ட பாடு நாய்படுமா கடையும் நாய்படுமா பேய்படுமா கடையும் தயிர்படுமா காஞ்சிபுரம் தரிபடுமா, முன்சுவரு எழுப்பத்தான் மூக்குத்தி அடகு வச்சேன், பித்தால குடம் வித்து பின்சுவரு கட்டி வச்சேன், கதவுக்கு மரம் வாங்க காசில்ல ராசாவே, கோணி கதவு செஞ்சு கோட்டைக்கு மாடி விட்டேன். அதாவது சாக்கில் தான் கதவு செஞ்சு போட்டிருக்கு. சீட்டு பிடிச்சி சித்தாள் வேலை செஞ்சு ஓட்ட கூரைக்கு ஒரு பகுதி ஓடு வச்சேன், கூடு களைச்சாக்கா குருவிக்கு வேற மரம், வீடு இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம், ஐயா எசமானே 5 விரல் மோதிரமே, பாதகத்தி சொத்து பத்து பாருமையா கண்டிறந்து, தண்ணி பிடிக்க தகரக்குடம் ஒன்று இருக்குது, வீட்டை விட வயசான விளக்குமாறு ஒன்று இருக்குது, பத்த வச்ச பாத்திரங்க 2 இருக்குது, எம்புருஷன் திங்க மட்டும் எவர் சில்வர் தட்டு இருக்குது, ஒரே ஒரு எவர் சில்வர் தட்டு, பொங்கையா போயிருங்க புண்ணியமாக போகட்டும், எம் வீட்டு நாய்க்குட்டி இன்னைக்கும் தூங்கட்டும், அழுதாலும் ஏழை சொல்லு அம்பலத்தில் ஏறாது, அருகம்பல் புத்தி சொல்லி அருவா கேட்காது, இடிங்கையா இடிங்க இந்த வீடு தான் இடிங்க, கூரை பிரிச்சறிங்க கொடியெல்லாம் அறுத்தறிங்க, கண்ணாடி கடைக்குள்ள காட்டான புகுந்தது போல் முன்னாடி பின்னாடி முழுசா நொறுக்கிருங்க. அதெல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் இவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் அழுதாலும் ஏழை சொல்லு அம்பலத்தில் ஏறாதுன்னு சொல்லிடுது. இல்லை நீங்கள் எப்படினாலும் கேட்க போகிறதில்ல, இடிக்க தான் போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டு கடைசியில் ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வைக்கிது. என்னென்னு பாருங்கள். கடைசியில் ஒன்று மட்டும் கால் பிடிச்சி கேட்குறையா, சீரட்டு பிடிப்பவரே செவிசாச்சு கேளுமையா, கொள்ளையில் எம்மகதான் மல்லிகைப்பூ நட்டு இருக்கா, நீர் குடித்த கொடி இப்போ வேர் பிடிச்சு நின்று இருக்கு, பொத்தி வளர்த்த கொடி பூப்பூக்கு முன்னால் கத்தி எரியாதிக கடப்பார வீசாதிக, ஆசையில் வச்ச கொடி அசங்காமல் இருக்கட்டும், அவ வச்ச மல்லிகை தான் எவளுக்கோ பூக்கட்டும். அந்த சோகத்தை வந்து நாட்டுப்பாடல் நடையிலேயே எழுதியிருக்கக்கூடிய இந்த மாதிரி நிறைய கவிதைகள் இருக்குது. வாழ்க அப்படின்னு ஒரு தற்கொலைக்கு எதிரான ஒரு அதாவது பரீட்சையில் ஃபெயிலாக போயிட்டு இறந்து போயிடுறாங்க இல்லையா, சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு எதிராக ஒரு கவிதை எழுதியிருக்காரு. வாழ்க அப்படிங்கிற கவிதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கவிதை. அவருடைய கவிதையில் வந்து கண் துறந்து தாடின்னு கையோட பிள்ளை தந்தா கண்மூடி தந்தவளே கமலத்தை விட்டுறங்கு அப்படின்னு சரஸ்வதியை கேள்வி கேட்குற மாதிரி அந்த அம்மா இருக்கும். வக்கணையாக உட்காந்து மார்க் எழுதும் வாத்தியார் சிக்கனமாக இல்லாட்டி செத்திருக்க மாட்டானே, மார்க் கம்மியாக போடுறதுனால அந்த பையன் ஃபெயில் ஆகிட்டான். அதனால் வந்து வக்கணையாக உட்காந்து மார்க் எழுதும் வாத்தியார் சிக்கனமாக இல்லாட்டி செத்திருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி நிறைய இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் வந்து ஒரு அறிவுரையோடு தான் முடியுது. என் பிள்ளை என் சோகம் என்னோட போகட்டும், சித்தெரும்பு கடிக்க, அதாவது சித்தெரும்பு கடிக்க இடி வந்து விழுந்தாலும் இடது கையால் ஒதுக்காம சித்தெரும்பு கடிக்க செத்துக்கித்து போகாதீங்க அப்படின்னு குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணும். என் பிள்ளை என் சோக என்னோட போகட்டும், ஊர் மக்கள் எல்லாரும் நல்லாவே வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னுமே வந்து பரீட்சையில் தோற்று போனதுக்காக சூசைட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு ஒரு கவிதை. ரொம்ப அற்புதமான கவிதை, எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய கவிதை. அது வந்து வாழ்கன்னு தலைப்பு வச்சிருப்பார். ஒரு கவிதையில் எப்போதுமே நேர்மறை சிந்தனை தான் இருக்கும், எதிர்மறை சிந்தனையும் இருக்காது. அதுதான் அவருடைய முக்கியமானது. அவர் நிறைய இளைஞர்களை வந்து 80கள் 90கள் 2000 ஆற்றுப்படுத்தினது வந்து அவருடைய நேர்மறை சிந்தனைகள் தான். இன்னொரு கவிதை வந்து நிறைய இருக்குது, நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு தொடர் சொற்பொழிவு, கம்பராமாயண தொடர் சொற்பொழிவு மாதிரி எனக்கு வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கவி பேரரசு தொடர் சொற்பொழிவு கொடுத்தாங்கன்னா தான் அது வந்து பண்ண முடியும். வரும்போது கவிதை படித்து காமிச்சிட்டு வந்தேன். இது வந்து அவரை பற்றிய கவிதை. என்னென்ன குறை சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்கு அவர் எழுதியிருக்காரு. நம்ம இதெல்லாம் கண்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை பார்த்து உலகம் குறைக்கும் தன்னம்பிக்கை தளரவிடாதே,
இரட்டை பேச்சு பேசும் உலகம், மிரட்டும் தம்பி மிரண்டு விடாதே. ஒவ்வொரு வாயிலும் ஒற்றை நாக்கு, உலகின் வாயில் இரட்டை நாக்கு. எனக்கு நேர்ந்த இழிமொழியெல்லாம் உனக்கு சொல்கிறேன், உள்ளத்தில் எழுது. இன்னிசை தமிழை எளிமை செய்தேன், இலக்கியம் இல்லை லேகியம் என்றது. திரைப்பாட்டுக்குள் செழுந்தமிழ் செய்தேன், பரிமேலழகரை வரச்சொல் என்றது. குறுந்தொகை கம்பன் கொட்டி முழக்கினேன், குண்டு சட்டியில் குதிரை என்றது. எலியட் நெருடா எல்லாம் சொன்னேன். வெளிநாட்டு கவிஞர்கள் அவங்களுடைய கருத்தெல்லாம் அவர் திரைப்பாடலில் கொண்டு வர்றாரு. எலியட் நெருடா எல்லாம் சொன்னேன், திறமை எல்லாம் திருடியதென்றது. எளிய தோற்றமே இயல்பென்றிருந்தேன், வடுகப்பட்டி வலியது என்றது. அழகாய் நானும் ஆடைகள் கொண்டேன், கழுதைக்கு எதற்கு கண்மை என்றது. மேடையில் கால் மேல் காலிட்டு அமர்ந்தேன், படித்த திமிர்தான் பணிவில்லை என்றது. மூத்தவர் வந்ததும் முதலில் எழுந்தேன், கவிஞன் நல்ல காக்கா என்றது. உயர்ந்தோர் பெருமை உவந்து புகழ்ந்தேன், காதில் பூ வைக்கிறான் கவனம் என்றது. விரல் நகத்தளவு விமர்சனம் செய்தேன், அருவாள் எடுக்கிறான் ஆபத்து என்றது. மற்றவர் சூழ்ச்சியால் மண்ணில் விழுந்தேன், புத்தி கொளுத்தவன் புதைந்தான் என்றது. மூச்சு பிடித்து முட்டி முளைத்தேன், தந்திரக்காரன் தள்ளினில் என்றது. பகையைக் கண்டு பைய நகர்ந்தேன், பயந்து விட்டான் பாவம் என்றது. மோதி மிதித்து முகத்தில் உமிழ்ந்தேன், விளங்கி விட்டதா மிருகம் என்றது. பணத்தின் பொருளில் பற்றிட்டிருந்தேன், வறுமையின் விந்தில் பிறந்தவன் என்றது. எண்ணெய் தேய்த்து மண்டபம் கட்டினேன், கல்யாண மண்டபம் கட்டினார். புலவன் இல்லை பூர்ஷ்வா என்றது. சொந்த ஊரில் துளிநிலம் இல்லை, இவனா மண்ணின் மைந்தன் என்றது. தென்னை மரங்கள் தேடி வாங்கினேன், பண்ணையாரானான் பாவலன் என்றது. மங்கையரிடையே மௌனம் காத்தேன், கவிஞன் என்ற கர்வம் என்றது. பெண்கள் சிலருடன் பேசத் தொடங்கினேன், கண்களை கவனி காமம் என்றது. விருதுகள் களத்தில் விளக்கண்டேன், குருட்டு அதிர்ஷ்டம் கூடியதென்றது. மீண்டும் மீண்டும் விருதுகள் கொண்டேன், டெல்லியில் யாரையோ தெரியும் என்றது. திசைகள் தோறும் தேதி கொடுத்தேன், ஐயோ புகழுக்கு அலைகிறான் என்றது. நேரக்குறைவு நிறுத்தி கொண்டேன், கணக்கு பார்க்கிறான் கவிஞன் என்றது. இப்படி இருந்தால் அதுவும் தப்பு, அப்படி இருந்தால் அதுவும் தப்பு. கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன்னிழல் பார்த்து தானே குறைக்கும். உலகின் வாயை தைத்திடு, அல்லது இரண்டு செவிகளை இறுக்கி மூடிடு. உலகின் வாயை தைப்பது கடினம், உந்தன் செவிகள் மூடுதல் சுலபம். இதோடு நான் நிறைவு பண்ணிக்கிறேன். புத்தகங்களை மட்டும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடறேன். சில புத்தகங்கள், அவர் 40க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருக்கார். தமிழுக்கும் நிறமுண்டு அப்படிங்கிற அவருடைய முக்கியமான புத்தகம். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். தமிழாற்றுப்படை அப்படின்னு அவருடைய புத்தகம். அவருடைய 24 தமிழ் ஆளுமைகளை அறிமுகப்படுத்தி எழுதியிருக்கார். தொல்காப்பியர் தொடங்கி அப்துல் ரஹ்மான் வரைக்கும் 24 தமிழ் ஆளுமைகளை இதை அறிமுகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். தண்ணீர் தேசம் அறிவியல் புனைக்கதை மாதிரி கடலில் மாட்டிக்கிட்ட ஒரு படகுல போய் மாட்டிக்கிட்ட 4 பேரோட கதை. டைட்டானிக் படம் வரதுக்கு முன்னாலே வந்துச்சு. ஸோ அது ஒரு சின்ன காதல் கதையும் கூட. அது எப்படி கோஇன்சிடென்ட்ஸ்னு தெரில. அது டைட்டானிக் படம் வரதுக்கு முன்னாலே வந்து நாங்கள் காலேஜில் படிக்கும்போது ரொம்ப முக்கியமான புக்காக அந்த புக் இருந்துச்சு. ஒரு அறிவியல் நாவல், ரொம்ப முக்கியமான புக்கு இது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வைரமுத்து அவர்கள் பற்றி பேசிய பல்வேறு உரைகளுடைய தொகுப்பு. என் தம்பி வைரமுத்து அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து தொகுப்பாசிரியராக தொகுத்திருக்காரு. இது கலைஞருடைய பேச்சுக்கள் எல்லாமே வைரமுத்து அவர்களை பற்றி, கவிப்பேரரசு பற்றி கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பேசிய தொகுப்பு என் தம்பி வைரமுத்து அப்படிங்கிறது. இது அவருடைய ஆளுமையை கலைஞர் எப்படி ரெகனைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு இதில் தெரியும். இது ஒரு முக்கியமான புக்கு. எல்லா நதியிலும் என் ஓடம் அப்படின்னு அவருடைய மொழிபெயர்ப்பு கவிதைகள் வேறு வேறு. அவர் அவருடைய இதிலே சொல்லியிருப்பார். அதாவது 6 மாதம் எழுதுங்க, 6 மாதம் படிங்கன்னு சொல்லியிருப்பார். அவ்வளோவா நிறைய படிப்பார். ஒரு விஷயம் படிக்கிறேன்னா, நான் தமிழாற்றுப்படையில் ஔவையார் எழுதி கொண்டிருந்த பொழுது நான் அவரை போய் பார்க்க போனேன். கிட்டத்தட்ட ஔவையார் பற்றி ஒரு 60-70 புக்கு அவர் ரூமில் இருந்தது. 60-70 புக்கு ஔவையார் பற்றி. அவ்வளோ புக்கு படித்து தான் அவர் எழுதுகிறார். அந்த மாதிரி வச்சு. ஆனால் அவர் நடையில் யாருமே எழுத முடியாது. அவர் எழுதுகிற நடையில் யாருமே எழுத முடியாது. இதில் எழுதியிருப்பார். தொல்காப்பியருக்கு காலம் என்னென்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுவாங்க. தொல்காப்பியர் 5ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம்னு ஒரு அறிஞர் சொல்வார். அந்த அறிஞர்லாம் சொல்வார். வெள்ளை வாரணார் இந்த நூற்றாண்டாக இருக்கலாம் என்று சொல்வார். மு வரதராசனார் இந்த நூற்றாண்டாக இருக்கலாம் என்று சொல்வார். சி லக்கோனார் இந்த நூற்றாண்டாக இருக்கலாம் என்று சொல்வார். தொல்காப்பியத்தின் காலம் எது என்பதில் அறிஞர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் தொல்காப்பியம் தோன்றியது தமிழுக்கு நல்ல காலம் என்பதை மறுக்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ இது இவர் மட்டும்தான் எழுத முடியும். ஸோ இது வேறு யாரும் எழுத முடியாது. இது ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதுகிறவோ எழுத முடியாது. அந்த ஒரு பஞ்ச் எழுதுறாரு, அது இவரால் தான் முடியும். இப்போ ஔவையார் எழுதின பாட்டு எதுன்னு ஒரு சர்ச்சை உண்டு. இது ஔவையார் எழுதின பாட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்லுவார், நிறைய பாட்டு ஔவையார் எழுதாதே ஔவையார் எழுதுன்னு சொல்கிறாங்க. அது தெரியல. சில பேர் இல்லைன்னு மறுத்து அதை பற்றி ஆராய்ச்சி மறுப்புலாம் எழுதிட்டு இருக்காங்க. அப்போ சொல்லுவார்,
அவ்வை சொன்னது எல்லாமே நல்லவை என்றாலும் நன்று, நல்லவை சொன்னவள் எல்லோரும் அவ்வை என்றாலும் நன்று. அவ்வளோதான். அது மாதிரி சில சிக்கலான விஷயங்களுக்கு அவருடைய வார்த்தையிலே முடிவு சொல்லிட்டு போயிடுவார். எல்லா நதிகளையும் போட அவருடைய மொழிபெயர்ப்பு கவிதைகள் முக்கியமான புத்தகம். இரத்த தானம் அப்படிங்கிறது மரபு கவிதைகள். புது கவிதை எழுதிட்டு இருந்தவர் மரபு கவிதையை வந்து நீர்த்து போயிடக்கூடாதுன்னு திரும்ப மரபு கவிதை எழுதினார். அது இந்த புக்கு. இரத்த தானம் அப்படிங்கிறது மரபு கவிதைகள். மரபு கவிதை எழுதணும்னு விரும்புகிறவங்க இந்த புக்கை ரொம்ப முக்கியமாக படிக்கணும். இது பார்க்கடல் அப்படின்னு அவர் கேள்வி பதில், அவர் குமுதம் இதழில் வந்தது. ரொம்ப முக்கியமான கேள்வி பதில். அவரை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் அவர் வந்து அவருடைய இலக்கிய ஆளுமையை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவர் எழுதின பாடல்கள் அவருக்கு பிடிச்ச பாட்டு இது. அவர் அது ரொம்ப ஜனரஞ்சகமாக எழுதியிருப்பார். இது வந்து கேள்வி பதில். இது ரொம்ப முக்கியமான புக்கு. நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான புக்கு. இது பெய்யன பெய்யுமலை அவருடைய முக்கியமான கவிதை தொகுப்புகளில் ஒன்று. இதில் நல்ல சிறந்த கவிதைகள் பல கவிதை இருக்குது. இதில் வந்து நீங்களும் உங்கள் விமர்சனமும் அப்படின்னு அவர் கவியர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து பயங்கரமாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கவிதை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் வாசிடுறேன். எதெல்லாம் கவிதை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி எழுதணும் இப்படி எழுதணும்னு ஏகப்பட்டவர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை வந்து அவர் சொல்கிறார். அந்த விமர்சனத்துக்கெல்லாம் பதில் சொல்கிறார். பூச்சூடல் ஆகாதாம், பொட்டுக்கு தடையாம், சொல்லுக்கு நிறம் கூட்டும் அடைகள் அனாவசியமாம், ஊமை தைலம் உருவகை எண்ணெய் ஆடம்பரமாம், புனைந்தவருக்கு புரிந்தாலே அது நல்ல கவிதை இல்லையாம், வர்ணங்கள் உதறு வருவதே ஓவியமாம், வார்த்தைகள் வீசியறி வருவதே கவிதையாம், உன்னத கவிதை ஒளி செய்யாதாம், வாய்விட்டு வாசித்தால் கவிதை கற்பழியுமாம், கவிதா சித்திரம் மனச்சுவர் ஆணியில் மாட்டத்தானாம், கட்டடம் கூடாதாம், படிமப்படிகளே வீடாகி விடுமாம், எந்த கவிதையும் முழுமுகம் காட்டாதாம், அது சிதைந்த வாழ்வின் சில்லாம், வடசொற்கிழவியில் வடவெழுத்தமைய பெயர் பூட்டி கொண்டவனே பெருங்கவியாம், உயர் கவிதை என்பது தற்கொலைக்கு சற்று முன் எழுதி மடித்த கடைசி கடிதமாம், ஆர்த்த புகழ் அடைந்தால் அது நீர்த்த கவியாம், ஈக்கல் மொய்த்தால் அது வெள்ளமில்லையாம் பிரேதமாம், முதற் பதிப்போடு முடிந்து போனாலே கவிதையின் ஜீவகுணமாம், இரண்டாம் பதிப்பு என்பது கவிதையின் விவாகரத்தாம், அழகியல் உரித்த நிர்வாணமே நவீனமாம், திருக்குறள் இலக்கியம் இல்லையாம், அது பிரச்சார அபச்சாரமாம், ஒற்றைப்படை எண்ணிக்கையில்தான் தமிழில் கவிதை தேருமாம், அடச்சி நீங்களும் உங்கள் விமர்சனமும், சங்கம் படைத்தவன், குரல் வடித்தவன், காப்பியச் சேரன், காவியக்காரன், பதிகம் இசைத்தவன், பாசுரம் படித்தவன், பனையோலையில் தீயெழுதி சனாதான கூரை கொளுத்திய சித்தன், இந்திய தமிழன் பாரதி, தமிழ் இந்தியன் தாசன், மார்க்சிய களத்தில் மழுவேந்தி வந்தவர், திராவிட அறிஞர், திராவக கலைஞர், இவருள் எவரவர் சந்தம் கழிந்த கவிதை செய்தவர், தமிழ் கவிதைகள் பூடக நாடகம் போடுவதில்லை, இயற்கையோடு இயந்த வாழ்வில் முடிந்த வழைக்கு ரகசியமில்லை, காதலித்தல், களத்தல், கழனி விளைத்தல், கவிதை செய்தல், சமர்ப்புகள், சாவுதலுவல் எல்லாம் எமக்கு திறந்த வெளியின் நிகழ்வுகள், வாழ்வின் துணியில் கவிதை, கவிதையின் துணியில் வாழ்வு, காலம் காட்டி ஓடும் தெளிந்த நதி நாங்கள், பாசாங்கு பாசிகள் படர்வதில்லை எம்மில், இன்னும் இன்னும் எளிமை பூணும் எங்கள் இலக்கியம், காற்றே கேள், கடலே கேள், வெளியே கேள், ஒளியே கேள், மண்ணே கேள், மனிதா கேள், தமிழ் 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 அப்படின்னு சொல்லி ரொம்ப அவருடைய கவிதை கொள்கையை பறைசாற்றக்கூடியது. பெய்யன பெய்யுமலை நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சு நினைக்கிறேன். அது முக்கியமானது. இது லேட்டஸ்ட் எடிஷன். இது வந்து வைகறை மேகங்கள் அவருடைய முதல் தொகுப்பு. இது வந்து அவர் ரசித்த முக்கியமான ஆளுமைகளை பற்றிலாம் எழுதியிருப்பார். சுசீலா, அவர் பாடல் டிஎம்எஸ் பாட்டு ஏன் பிடிக்கும், அவர் சின்ன வயசில் அவருக்கு சின்னராசன் ஒருத்தர் வந்து நிறைய கற்றுக் கொடுத்தாரு. அது மாதிரி விஷயங்கள் நிறைய, கண்ணதாசன் பற்றி, கவிஞர் சுரதா பற்றி, அது மாதிரி நிறைய பேரை பற்றி எழுதியிருப்பார். இது வந்து இளையராஜா பற்றி கூட எழுதியிருக்காரு. இதில் இந்த குளத்தில் கல்லறிஞர்கள் முக்கியமான புத்தகம். இது வந்து ஒரு ஆய்வேடு. வைரமுத்து ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு வைரமுத்து பற்றி 60 பேர் இது வரைக்கும் பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஆய்வு சுருக்கத்தை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமானது. அவருக்கு 3 யூனிவர்சிட்டி டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கு. அவர் இதை வந்து அவர் பிஹெச்டி படிக்கலை, எம்ஏ தான் படித்தார். அப்புறம் பிஹெச்டி படிக்கலை. அது கேட்டாங்க, நீங்கள் ஏன் பிஹெச்டி படிக்கலைன்ட்டு. என்னையை பற்றியே இப்போ பிஹெச்டி பண்ணி நிறைய பேர் வாங்கிட்டாங்க, 60 பேர். அப்புறம் நான் எதுக்கு பிஹெச்டி படிக்கணும் அப்படின்ட்டார். அவர் பிஹெச்டி பண்ணலை. ஆனால் 3 கௌரவ டாக்டரேட் பட்டம் 3 யூனிவர்சிட்டி அவர் கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி மிக முக்கியமான ஆளுமை, வாழும் ஆளுமை. இங்கே செந்தமிழ் சிற்பிகள் அரங்கத்தை வந்து பார்த்து ரசித்த ஆளுமைகளில் ஒருத்தர். ஏன்னா அந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கிறதில்லை. கவிஞர், எழுத்தாளர் இமயம் வந்து இதை பற்றி ஒரு வாட்டி சுற்றி பார்த்து எல்லாருக்கும் வந்து ஒரு வாட்டி இண்டூவில் வந்து செய்தி வந்தது. அதே மாதிரி கவிப்பேரரசு வைரமுத்து வந்திருக்காரு. அது மாதிரி இங்கே வந்து பார்த்து இதை ரசிக்கக்கூடிய ஒரு ஆளுமைகளில் ஒரு முக்கிய ஆளுமை அவர் இருந்திருக்காரு. அவரை பற்றி அந்த உரையை ஆற்றுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக, அதுவும் அவர் பிறந்தநாள் கிடைத்ததற்காக அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கும் அதனுடைய தலைமை நூலகருக்கும் எனது நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நிகழ்வின் விளிம்பில் நன்றியுரை. நமது அன்பான அழைப்பினை ஏற்று கவிஞராற்றுப்படை என்னும் தலைப்பில் பல்வேறு விடயங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட முனைவர் சங்கர சரவணன் ஐயா அவர்களுக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த வாசகர்கள், நூலகர்கள்
மற்றும் ஒத்துழைப்பு வழங்கிய பணியாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த செந்தமிழ் சிற்பிகள் உரையரங்கத்தில் சந்திப்போம். நன்றி.